போலீஸ் வந்து போலீஸ் வேலையை செய்ய வேண்டியதானே சதீஷ். உனக்கு என்ன லைசன்சிங் உனக்கு அந்த ஈபோரான் லைசன்ஸும் சரி, பாப்பு டிஸ்கோ திறக்கணும்னா அவங்க தான் வந்து அப்ரூவல் பண்ணணும், இல்லைனா போட்டு வச்சிடுறது, அவங்கள்ட்ட காசை வாங்கணும், காசை கொடுத்தா தான் அங்கே அப்ரூவ் பண்ணுறது. அப்புறம் வந்து இந்த ஸ்கிராப் லைசன்ஸு ஏன் வந்து போலீஸ் ஏன் இது மட்டும் ரிஃபார்ம் பண்ண முடியல? என்னமோ புதுசாக இவனுங்க வெட்டி முடிச்ச மாதிரி இந்த திட்டத்தை கொண்டு வந்ததே ராமசாமிடா மாங்காய் மடையனுங்களா. அதை வந்து இவனுங்க மேடை போட்டுக்கிட்டு வெக்கம் இல்லடா உங்களுக்கு டே. நான் இந்த மாதிரி கேட்குறேன், வெக்கம் இருக்காடா டே. The white chairman is another idiot. Okay? Please remove my name. If Monday is not removed, I'll make another PC on that. Okay? Because you buggers don't have the money. Just show the people you are giving money to the public. Okay? And the education. This all is eye-washing. Bloody fool. பழமொழி இருக்கிறவே, மலையை கட்டி மயிரால் கட்டி மலையை எழுப்போம், வந்தால் மலையாச்சி போனால் மயிராச்சி. அவ்வளோதான். மயிரால வந்து கட்டி மலையை எழுப்போமா, அது அந்த மாதிரி முயற்சி பண்ணுவோம். வந்துச்சுன்னா மழை வந்துருச்சு, போணுச்சுன்னா மயிரோட போயிருச்சு அப்படின்றது தான் அதோட இது. அது வந்து ஒரு கவிதையே இருக்கு, அதுக்கு தான் சொன்னேன். சதீஷ் செம்பாங்க பக்கம் அரட்டை மரம் எபிசோட் 65 தாண்டி நீனே மறந்துடுறோம் பாரு அப்பப்போ. சரி, ஏன்னா ரொம்ப கேப் விட்டு போகிறது, அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஏன்னா எங்களுக்கு 2 பேர்த்துக்கும் வேலை சம்டைம்ஸ் தான் வேலை தேடிக்கிட்டு இருக்கோம். ஸோ வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம் ஒரு இடத்துல, அதுவே தூக்கிட்டானுங்க. எனக்கு காரணமே இல்லாமல் தூக்கிட்டானுங்க. அப்புறம் தான் தெரிய வந்துச்சு அரசியல் அழுத்தம்னு. நல்லா கிளியராக தெரியுது. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை 5:30 மணிக்கு அனுப்புகிறானுங்க சதீஷ் டெர்மினேஷன் சூறா. கேட்டதுக்கு என்னன்னா சிரிக்கிறாங்க, சாரி புரிஞ்சுங்களான்றாங்க. ஸோ போய் புரிஞ்சுக்க வேண்டியதான். பொலிட்டிக்கல் ப்ரெஷர் வேலை எடுத்து மட்டும் கை வைக்கிறானுங்க பாரு, லேஸ் பண்ணுறவனுங்கள. அப்புறம் சில பேர் சொல்கிறானுங்க, ஓ நீங்கள் வந்து டெண்டாம் பண்ணுறீங்கன்னு. இப்போ இந்த மாதிரி செஞ்சால் வயிற்றில் அடித்தா வேலை செய்கிறோம்ல, அதுதான் இன்சூரன்ஸ் பார்த்து அது இது நாங்கள் எங்களோட சொந்த பிஸ்னஸ் தேடிக்கிட்டு அங்கே ஓடிக்கிட்டு தான் இருக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இருந்தாலும் டேவிட், இது வந்து மறுபடியும் நம்ம சொல்கிறது தான், மக்களுக்கு வந்து அரசியல் படுத்தணும். அரசியல் தெரியாததுனால தான் ஒரு 50 வருஷம் இந்த நாட்டில் வந்து நம்ம மக்கள் வந்து கண்மூடித்தனமாக ஓட்ட போட்டுக்கிட்டு இருந்தாங்க. 2008 அந்த ஒரு மிகப்பெரிய எழுச்சிக்கு பிறகு வந்து அதுக்கு பிறகு பார்த்தா இந்த பள்ளியின கட்சிகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து நம்மளை அப்படியே அடிமையாக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு இதில் வந்தனால தான் அரசியல் படுத்தணும், அரசியலை பற்றி பேசணும். பாட்காஸ்ட் எனக்கு வந்து சில சஜஷன்லாம் வந்துச்சு டேவிட். என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பாட்காஸ்ட் உங்களோட சேனல் நீங்கள் வந்து இன்னும் நிறையா வளர்க்கணுன்னா அரட்டை மரத்திலே வந்து அரசியல் அரட்டையாக நீங்கள் செஞ்சுருங்க. அதே போல் வந்து சினிமா அரட்டைன்னு ஒன்று கொடுங்க, ஸ்போர்ட்ஸ் அரட்டைன்னு வேறு ஆளுங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு நான் சொன்னேன். வி ஆர் ஓப்பன், நம்ம அதெல்லாம் இது பண்ணலாம். பட் எங்களோட ரோல் நாங்கள் அதை உட்காந்துக்கிட்டு செய்ய முடியாது. ஸோ எங்களோட ரோல் வந்து நாங்கள் அரசியல் படுத்தணும் மக்களை, அது அரசியல் வந்து நாங்கள் பேசி தான் ஆகணும் அப்படின்னு நான் சொன்னேன் டேவிட். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், உங்கள் நண்பர்கள்ட்ட நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். கடந்த 2 வாரங்களாக வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து டேவிட், நம்ம போன வாரத்தோட அந்த சிங்கோல் இஷ்யூலாம் பேசினது வந்து இது வரைக்கும் வந்து 4600 வியூஸ்க்கு மேலே வந்திருக்கு. ஸோ எக்ஸாக்ட்லி சொல்லணுன்னா ரேங்கிங்கில் வந்து போன வாரம் 4600 ரேங்கிங் இருக்காது, ரேங்கிங்லாம் இருக்குது. 10 வீடியோவில் இதுதான் வந்து ஆகக்கூட அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ ஐ ஹோப் நம்ம மக்கள் வந்து தொடர்ந்து வந்து இதை பகிர்ந்துக்கணும் மற்றவங்கள்ட்ட. இதனால் வந்து அரசியல் விழிப்புணர்வு கிடைக்கும், அதுதான் நம்ம சொல்கிறோம் டேவிட். சில நேரங்களில் வார்த்தை வந்து கடினமாக வந்துடுது, பட் ஏன்னா முடியல, அதை என்ஜாய் பண்ணுங்கள், அதான் சொல்ல முடியும். சில பேர் சொல்கிறாங்க, ஈவன் இப்போ இதில் கூட, ஓ நீங்கள் வார்த்தை அழகாக பேசணும், இவங்கள்ட்ட நான் அழகாக பேசினா கேட்குற மாதிரியா இருக்காங்க. அதான் அது கேட்காதவங்களுக்கு அந்த மொழியில் பேசினா தான் அது போய்ட்டு சேரும். சரி, பட் இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. செம்பாங் பக்கம் இல்லைன்னா அரட்டை மரம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்தி வச்சிங்களா. ஏன்னா எங்களோட வந்து டைம் ஷெடியூல் படி வராது, அது வந்து ஆன் ஆஃப்லாம் இருக்கும். ஒரு வாரத்தில் 3 இருக்கும், 2 இருக்கும். ஸோ அதெல்லாம் டைம் பெல் தான் சொல்லுவாங்க. பெல் பட்டன் அமுத்தி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அலர்ட் ஆயிரும், வந்துடும், நோட்டிஃபிகேஷன் வந்துடும், அந்த மாதிரி நாங்கள் போட்டிருக்கோன்னு. ஸோ அந்த இதில் வந்து இந்த அரட்டை மரம் இதில் நம்ம டாபிக் உள்ள போகாட்டியும் இன்றைக்கி நம்ம வந்து 30ஆம் தேதி, நாளைக்கு வந்து 31ஆம் தேதி ஆகஸ்ட் 2024 67வது சுதந்திர நாள் நாளைக்கு. ஸோ 67 வருஷம் நம்ம வந்து சுதந்திரப்பட்டுட்டோம் சதீஷ். மலாயா 67 வருஷம். ஆமாம், மலாயா.
ஸோ இருந்தாலும் அந்த சுதந்திரம் பட்டு இருந்தாலும் நம்ம வந்து இன்னைக்கு நாய்க்காரவங்களே பேசுகிறாங்க. ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் சொல்கிறாரு, நம்ம வந்து இன்னும் சுதந்திரம் பட்டு வரல இந்த நாட்டில். சுதந்திரம் ஆகி சுதந்திரம் இல்லாமல் டிக்டேட்டர்ஷிப்பில் இருக்குது நாடு. இன்னும் சுதந்திரம் ஃப்ரீ ஆஃப் என்னது ஸ்பீச் ஆஃப் ஃப்ரீடம் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சு இல்லை. அப்புறம் வந்து சில கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. மர்டேக்கா நீங்கள் சொல்லிட்டனால ஃபர்ஸ்ட் டாபிக் நம்ம இதே போயிடலாம். நம்மளோட பிளானிங்லேருந்து கொஞ்சம் வந்து மர்டேக்கா போயிடலாம். ஃப்ரீடம் மர்டேக்கான்றது வந்து நாட்டுடைய சுதந்திரம் சம்பந்தப்பட்டது. இந்த நாடு சுதந்திரம் அடைந்து ஏறக்குறைய வந்து 67 ஆண்டுகள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இந்த 67 ஆண்டுகளில் வந்து மக்களுக்கு உண்மையான சுதந்திரம் கிடைச்சிருக்கா? இதுதான் கேள்வி. இதுதான் வந்து முன்னாள் பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அப்புறம் இல்லை, அது நம்ம அங்கேருந்து டச் பண்ணுவோம்ல, நம்ம சொல்லட்டுமா என்ன சொல்லுவாங்க, ஓ நீங்கள் வந்து கிரிட்டிசைஸே பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு. அது வந்து பிரைம் மினிஸ்டர், ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் 22 வருஷம் 22 மாதம் ஆட்சியில் இருந்த ஒரு பிரைம் மினிஸ்டர் சொல்கிறாரு, இந்த நாட்டில் வந்து சுதந்திரம் ஒன்றும் பெறல. பிரிட்டிஷ்ட சுதந்திரம் வாங்கினாலும் இந்த அரசாங்கத்துக்கிட்டே நம்ம வாங்க முடியலன்ட்டு அவர் சொல்கிறாரு. பட் அவர் சொல்கிறதுக்கு வந்து அது சிறப்பாக தான் இருந்துச்சு எனக்கும். பட் அவர் இருக்கும் போது தான் இந்த இப்போ இருக்கிற இந்த சட்டங்கள்லாம் சரியில்லாத சட்டம், IAS சரி, அக்தா சுல்தானும் சரி, இந்த மாதிரி ஆக்ட்லாம் வந்து அவர் இருக்கும்போது தான் இருந்தது. ஸோ அவர் அவர் மாறிட்டார். 2004 அவர் விட்டு போகும்போது அப்போ நான் மாறிட்டேன். இப்போ அதே மாதிரி தான் அனுவார் சொன்னார். 98 போகும்போது அவர் வந்து ஒரு ஒரு முலை ஒரு இஸ்லாமிக் லீடர் மாதிரி தான் இப்போ ஒரு சைன் பண்ணிட்டு இருந்தார். ஸோ இருந்தாலும் வந்து உள்ளுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு இல்லை 3 எண்ணமும் ஒன்று தான், நான் வண்டாச்சு, நான் அண்ணா இந்தியா, நான் வந்து உள்ளுக்கு வந்து பகவத்கீதை படித்தேன், நான் அதை படித்தேன் இதை படித்தேன்னு சொன்னவர் இன்றைக்கி வந்து டோட்டலாக ஆப்போசிட்டாக போயிட்டார். முன்ன எப்படி இருந்தாலும் அந்த நிலைமையில் இருக்காது. அதே மாதிரி தான் இவரும் ஒரு காலத்தில் வந்து ரொம்ப இந்த IAS பாய்ச்சவர் கிடச்சா. இப்போ வந்து 2018 அவருக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. சுஷ்மாவை விளையாக்கியிருக்கலாம், சுல்தானை விளையாக்கியிருக்கலாம், அக்கு விளையாக்கியிருக்கலாம், அந்த யூனிவர்சிட்டி அவுக்கு விளையாக்கியிருக்கலாம். ஸோ இது நிறையா இருக்குது சட்டங்கள், பழைய சட்டங்களை வந்து இன்றைக்கி வந்து நம்மளை பேச விடாமல் ஆக்குறது வந்து தடை போடுறதுக்காக நிறைய சட்டம் இருக்குது. ஸோ அந்த சட்டத்தெல்லாம் வெளியாகிட்டு நான் ஓப்பனாக இருக்குன்னு சொல்லியிருந்தாருன்னா, அவர் இப்போ சொல்கிற இந்த மெர்டேக்கா இல்லை, மெர்டேக்கா நம்மளுக்கு ஒன்று மெர்டேக்கா கிடச்சி பிரிட்டிஷ்கார்லேருந்து மெர்டேக்கா எடுத்து இன்னும் நாட்டிலேருந்து நம்ம வந்து மெர்டேக்கா எடுக்கல அப்படி சொல்கிற கருத்து வந்து ஏற்றுக்க முடியாத கருத்து தான். பட் ஏற்றுக்க முடியாமல் இருந்தாலும் அவர் சொல்கிறதுல ஒரு உண்மை இருக்குது. தட் இஸ் அது என்ன உண்மைன்னு பார்த்தோன்னா, இவ்வளோ போராட்டம் பெருசே 1 பெருசே 2 கலந்து ஆர்ப்பாட்டம் பண்ணி மஞ்சள் சட்டையிலேருந்து என்னென்னமோலாம் போட்டு சதீஷன் என்னமோலாம் பேசி கோர்ட் கேஸ் ஏறி இறங்கி இதெல்லாம் நடத்தி கிடச்சா வந்து சுற்றி வருவாங்களே, அந்த 360 சுற்றிட்டு 2வது அதே இடத்துல வந்து நிற்கிறாரு பாரு அன்வார் பிரைம் மினிஸ்டர் நிற்கும் போது அவர் சொல்கிற கருத்தில் உண்மை இருக்கு நினைக்கிறேன். இல்லை டேவிட், அது நீங்கள் மகாதீர் சொல்கிறத விட வந்து மகாதீர் வந்து இப்படி சொல்கிறாரு, மகாதீருக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, மகாதீர் வந்து அவர் வந்து ப்ரிட்டைன் பண்ண கிடையாது. அவர் இதுதான் நான் IAS யூஸ் பண்ணேன், அந்த டைமில் நான் யூஸ் பண்ணேன். ஆஃப்கோர்ஸ் எனக்கு வந்து அந்த சாய்ஸ் இருந்துச்சு, நான் யூஸ் பண்ணேன். நான் சொல்லலையே IAS எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் சொல்கிறாரு. இவென்ச்சுவலி அவர் 2வது இதில் வந்து இப்போ நான் சில விஷயங்கள் வந்து அவர் கடைசி வரைக்கும் சொல்கிறாரு. அந்த ஓப்ராசி லாலாங் செஞ்சது சரின்னு தான் இது வரைக்கும் அவர் அப்படி தான் நிற்கிறாரு. ஏன்னா இங்கே அவர் இப்படி பண்ணார், அவர் டிக்டேட்டர் மகாஃபிரான்னு வாங்க அவரை அதெல்லாம் சொல்லிட்டு மாதேரோட மோசமாக இருக்குது டேவிட் இது. உண்மைதான். அது அவர் அப்படி தான் சொல்கிறாரு. மகாதீரோட கருத்து வந்து ஐ ஆம் நாட் இன் சப்போர்ட் ஆஃப் டாக்டர் மகாதீர் அவர் சொன்னது. பட் மகாதீர் சொல்கிறதுல என்ன தவறு இருக்குன்னு நான் கேட்குறேன். இல்லை, அது நீ சொல்கிற கருத்து அதை ஏற்றுக்கிற விஷயம் அதான் சொல்கிறேனே. மகாதீர் சொல்கிற கருத்தை நம்ம ஏற்றுக்கலாம். ஆனால் மகாதீர் சொல்கிறதுக்கு தகுதி இருக்கான்னு ஒரு கேள்வி. அது நார்மலான பார்வையில் பார்த்தோமா, நீ சொல்கிறதுக்கு தகுதி இல்லை. நீ வந்து தான் வந்து இவர் ஆட்சி எடுத்து தான் வந்து இந்த நாடு வந்து இன்றைக்கி வந்து ஒரு நோக்கத்தில் அஃப்கோர்ஸ் வளர்ச்சியை நம்ம டினை பண்ண முடியாது. நீ புத்ராஜயாலேருந்து கோலாலம்பூர்லேருந்து இந்த உத்தராஸ்லத்தான் ஹைவேலேருந்து எல்லா இடத்துலையும் மகாதீரோட சொல்லாமல் ஒரு பேர் இருக்குது, ஒரு பங்கு இருக்குது. பட் அது ஓகே, அது வந்து நாட்டுக்கு. பட் அதே டைமில் அதை வளர்த்துக்கிட்டே அந்த முஸ்லீம் அந்த மிலே ரைட்ஸு, ஸோ அதை வந்து ரொம்ப ஹை லெவலில் கொண்டு போயிட்டு, ஏன்னா மகாதீர் வந்து தான் இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் 7ல நம்மளோட ஆளுங்கள் வேலைகள் குறைஞ்சதுன்னு நம்ம நல்லா சொல்ல முடியல. இது வந்து அந்த கிராஃப் இறங்குனதை பார்த்தோன்னா இறங்குனதுக்கு இறங்கின காரணம் வந்து ஏன்னா இவரோட ஆட்சி காலம் அவ்வளோ நாள் 23 வருஷம். அது ஒரு ஃபேக்ட்ஸ் இருக்காங்க. இல்லை நீங்கள் அந்த மாதிரி சொன்னாலும் நான் அதை எப்படி பார்க்குறேன்னா,
அந்த நேரத்தில் வந்து அவருக்கு வந்து ஒரு காம்படிஷன் வந்து பாஸ் வந்து அவங்க வந்து இஸ்லாமிசமாக கொண்டு போகிறாங்க, நம்ம வந்து ரேஸாக கொண்டு போவோம், அப்போ தான் வந்து நம்ம வந்து தாக்கு பிடிக்க முடியுன்றது தான் வந்து மாதேருடைய நிலைப்பாடாக இருந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். அது வந்து மாதேரை மட்டும் சொல்ல முடியாது. ப்ராஜெக்ட் ஐசியில் வந்து சபா நடந்த ப்ராஜெக்ட் ஐசி வந்து யார் மிக முக்கியமான ரோல் ப்ளே பண்ணது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். நான் இப்போ கேட்டிங்கன்னா வந்து அவர் வேறு சொல்லுவார்ல, நான் வந்து ரிஃபார்மு, நான் வந்து அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் மடானின்னு சொல்லிட்டு நம்மளை மடையனாக்குவார். அது தெரிஞ்ச கதை பாருங்களேன். ஸோ இப்போ மாதேர் சொன்னது வந்து பேச்சுரிமை சொல்கிறாரு டேவிட். அவர் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து 3R வந்து சும்மா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றாரு. ஆனால் மாதேர் வந்து 2 முக்கியமான விஷயத்தையும் டச் பண்ண இருக்காரு டேவிட். பார்த்தீங்களா அவரோட 3Rன்றீங்க, அந்த OKU அடித்த அந்த அசால்ட்டை பற்றி பேச முடியாது, பேசினா 3Rன்றீங்க. அப்புறம் இன்னொன்று வந்து இந்த அசிட் அட்டாக்லாம் இசை அதை பற்றி சில கருத்துக்கள் சொன்னால் 3Rன்றாங்க. அதை யார் அந்த ஃபைசால் அலீம் ஒரு பிளேயர் மேலே. ஸோ இஸ் ஜஸ்ட் சேயிங்களா, இதெல்லாம் இதை பற்றி வந்து ஓப்பனாக டிபேட் பண்ண முடியல அப்படின்றாரு. அவர் யாரை குறிப்பிட்டு சொல்கிறாருன்னு நமக்கு யாருக்குள்ளே தெரியும்னு நினைக்கிறேன். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, மாதேரோட கருத்து அது. என்னோட கருத்து டேவிட், உண்மையிலே வந்து மக்களுடைய சுதந்திரம் வந்து ஓரளவுக்கு பறிக்கப்பட்டிருக்கு டேவிட். நம்மளோட சோஷியல் மீடியா லைசன்சிங் இது கொண்டு வரானுங்களே, என்னது கொண்டு வரானுங்க, மக்களோட குரலை புடுங்கிறது தான். இதை விட ரொம்ப நானே இன்னைக்கு நான் சப்போர்ட் இருக்க சட்டையை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த உரிமைன்ற இந்த கட்சி நம்ம வந்து என்ன வந்து அவங்கள வந்து நம்ம வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படின்றதுக்காக நம்மளுடைய பதிவை வந்து இது வரைக்கும் வந்து தராமல் ரத்து பண்ணி நம்ம வந்து அன்டில் வி ஹேவ் டு கோ அண்ட் கோர்ட்டில் கேஸ், இப்போ வந்து நம்ம அப்பீல் பீரியடில் இருக்கோம் பாருங்களேன், அது வரைக்கும் தரல. பட் எனக்கு இன்றைக்கி ஒரு இது வந்துச்சு டேவிட், பார்த்தி ரும்புன் சபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி திறந்துருக்காங்க. இந்த வருஷத்தில் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த கட்சி வந்து நிலைப்பாடு அவங்க வந்து சொல்லலை, நாங்கள் இவங்களுக்கு ஏறக்குறைய வந்து ப்ரோ கவர்மெண்டாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, PRSன்னு. ஸோ அதுக்கு நீ அப்ரூவ் கொடுத்துருக்க. உன்னை கேள்வி கேட்குற ஒரு காரணத்துக்காக தொடர்ந்து இந்திய மக்களுக்கு வந்து எங்களுடைய உரிமைகளை கொடுத்து நாங்கள் குரல் கொடுப்போன்றதுக்காக உரிமையுடைய பதிவை வந்து நீ கொடுக்க மாட்டீங்க. இதில் என்ன சுதந்திரம் இருக்குது? அடிப்படை உரிமை நம்மளுடைய ஆர்டிகல் 10 கீழே வந்து சத்துவான் பார்த்தி வந்து ஒரு மக்களுடைய அடிப்படை உரிமை. அந்த அடிப்படை உரிமையை மறுக்கும் பொழுது இந்த சுதந்திரத்திற்கு இந்த மிர்டேக்காக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு தான் நானும் கேட்குறேன் டேவிட். என்னுடைய கருத்தும் வந்து அவர் கூட வந்து நான் வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் டேவிட். இதை பேசினா அத்தா அசுத்தானு, இதில் வந்து நம்மளுடைய ROSோட ரிஜிஸ்ட்ரேஷனை நிப்பாட்டுறது, அப்புறம் வந்து ஒன்று சொன்னீங்களே 3R, இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நீ மக்களோட வாயை அடைக்க முற்படுறனா சுதந்திரத்தில் என்ன அர்த்தம் இருக்குது? சும்மா மிர்டேக்கான்னு சொல்லிட்டு போயிட்டு துங்குவோட படத்தை வச்சு கத்துறது வந்து மிர்டேக்கா கிடையாது. மக்களுக்கு அடிப்படை சுதந்திரம் வழங்கப்பட வேண்டும்ன்றது தான் என்னோட கருத்து டேவி. சரி சதீஷ், அதே வேலையில் பார்த்தேன்னா சதீஷ், இந்த மிர்டேக்காவுக்கு பார்த்தோன்னா போன மிர்டேக்காவுக்கு நினைக்க சிவகுமார் இருக்காரு போக்கு. ஆமாம் இருந்தார். போன மிர்டேக்காவுக்கு மிர்டேக்கா கிடச்சதுலேருந்து 67 வருஷம், இன்னைக்கு 67வது மிர்டேக்கா. 67வது மிர்டேக்காவில் வந்து ஒரு இந்தியன் தமிழ் பேச ஒரு மினிஸ்டர் இன்னைக்கு வந்து அந்த ஸ்டேஜில் வந்து நாளைக்கு நிற்க மாட்டார். ஆமாம், முதல் முறையாக சரித்திரத்தில் மிர்டேக்காவை வந்து துங்கு அவர்கள் அறிவிக்கும் பொழுது துன் சம்பந்தன் அங்கே இருந்தார் பக்கத்தில். ஆனால் 67 வருஷத்துக்கு அப்புறம் முதல் முறையாக நம்மளுடைய சரித்திரத்தில் ஒரு இந்தியர் சுதந்திர தினம் அந்த இதில் இருக்கா போகாதது வந்து இதுதான் டிவி. அதான் அவருடைய மிகப்பெரிய சாதனை இது. அதான் இது அவரோட பெரிய சாதனை தான் சொல்லணும். ஏன்னா அவர் கேஸ் வந்து போடுறாங்க 1998. அது என்னைக்குன்னு பார்த்தோன்னா 1998 31 ஆகஸ்ட் வந்து இங்கே பினாங்கில் செய்கிறாங்க. பினாங்கில் இல்லை இந்த மெயின் ரோட்டில் இங்கே ஐலாண்டில் தானா? ஐலாண்டில் தான் இங்கே செய்கிறாங்க. இந்த என்னது ஐஜைன் பாதை, அதான் லிம்சிங் அங்கே தான் வந்து செய்கிறாங்க. ஏன்னா நான் போயிருந்தேன், நான் கடைசியாக நான் பார்த்தேன். முதல் நாள் சாமி எல்லாம் பஸ்ஸில் ஏறி போனாங்க, பார்த்தேன் நினைப்பு. ஸோ அங்கே செய்கிறாரு. அப்போல்லாம் வந்து மாதருக்கு தெரியும் உனக்கு நாளைக்கு இருக்கு ஆப்புன்ட்டு. பட் மறுநாள் வந்து அந்த நியூஸ் வெளியாகுது, 2ஆம் தேதி வந்து அவர் செக் பண்ணுறாங்க. ஆமாம். ஸோ அந்த ஒரு சரித்திரம் இருந்த ஒரு நாள். பட் அதே சரித்திரத்தை வந்து இந்தியன் மத்தியில் வந்து அப்போது வந்து பொங்கி போராடின இந்தியர் மக்கள் அவர் கூட இருந்தவங்க வந்து இன்றைக்கி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா அவங்கள ஒதுக்கப்பட்டு தான் சொல்ல முடியும். ஒரு மினிஸ்டர் போஸ்ட் கூட கொடுக்க முடியல, ஒரு சிம்பாலிக்காக ஒரு மினிஸ்டர் போஸ்ட் கொடுக்க முடியல. ஸோ அதால் வந்து ஏன்னா அவர் தமிழை வந்து கேபினெட்டில் உட்காரக்கூடாது. ஆமாம், அவங்க தான் முடிவு எடுக்கணும். அவங்க எடுக்கணும் முடிவு நம்மளுக்கு. அவரை விட்டுதல்ல, சீக்கியர்களுக்கு வந்து இருக்காங்க ஒரு ஆள். சீக்கியர்களுக்கு பற்றி பேசுகிறேன்னாச்சுன்னா அங்கே இருக்காங்க. பட் ஒரு தமிழ் பேசும் இந்தியர் இல்லை. நம்ம மொழி பற்றி பேசுகிறது இன்றைக்கி வந்து மலேசியாவில் வந்து தமிழ் பள்ளி இருக்குது, தமிழ் பேப்பர் இருக்குது, தமிழ் ஸ்கூல் இருக்குது. இது எல்லாமே இருக்கும் போது கோயில்கள் இருக்குது, எல்லாமே இருக்கும் போது தமிழ் மக்கள் இருக்காங்க. தமிழ் தான் நம்மளோட இந்தியர்களுக்கு வந்து
என்னை கேட்டால் 99% வந்து தமிழ் தான் தெரியும் இந்த நாட்டில். ஸோ அப்படிப்பட்ட இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு போஸ்ட் கொடுக்க முடியல, ஒரு மினிஸ்டர் போஸ்ட். அது என்ன சொல்கிறது, ஷேம் ஆன் யூ தான் சொல்லணும். இந்த மருடேக்காவுக்கு கிடைச்ச பர்சு 1957 2024 வந்து 24 மட்டும் இருந்த ஒரு தமிழ் மினிஸ்டர் இருந்தார். அது போன வாட்டி 66ஆவதுல வந்து அங்கே சிவகுமார்னு ஒருத்தர் நின்று இருந்தார், கொடி பிடிச்சிக்கிட்டு ஆட்டிக்கிட்டு இருந்தார் ஸ்டேஜில். இந்த வாட்டி இல்லை. ஸோ இது வந்து ஒரு சரித்திரம் படிச்சிருக்காரு, சரித்திரம் தான் இது, மிகப்பெரிய சரித்திரம். அன்வார் வந்து பெரிய கருப்பு சரித்திரம். ஸோ ஆதரவு கொடுக்குறவங்க நீங்கள் வந்து தாராளமாக கொடுத்துருக்கலாம். இது வந்து விழிப்புணர்ச்சியாக உருவாக்குறோம் சதீஷ். இது வந்து நம்ம மக்களை இந்த 67வது சுதந்திர தினத்தில் இன்னமும் நம்ம வந்து இந்த போலித்தனத்தை புரிஞ்சுக்காமல் இருந்தோமா, நம்ம தான் ஏமாந்த சமுதாயம். சில விளக்கணைங்க சொல்லுவானுங்க, சாரி அதை நான் மறுபடியும் அந்த விளக்கணைங்க சொல்லுவானுங்க, இந்தியர் இருந்தால் தான் வந்து இந்தியர் இருந்தாலும் நீங்கள் இந்தியரை குறைசான சொல்கிறீங்க. அதான் அவங்க வேலை. இந்திய சமுதாயம் என்னுடைய சமுதாயத்துடைய பிரச்சனையை போயிட்டு பேசுறது. டத்தோ சரவணன் மீது நமக்கு வந்து விமர்சனம் இருந்துச்சு. அவர் செஞ்சதெல்லாம் தவறு, இதெல்லாம் தவறுன்னு நம்ம சொல்லலையே. அவருடைய துறை சார்ந்த அவர் ஒரு முடிவு எடுக்கிறப்ப நம்ம அவரை குறை சொன்னோம். ஐ மீன், ஏன்னா அதான் நான் சொல்லுவேன், எப்பயுமே எனக்கு வந்து நான் வச்சுக்கிற அந்த திருக்குறள் வந்து, இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இரானும் கெடும். ஒருத்தனுக்கு வந்து அவனை குறை சொல்வதற்கு, அவனை சுட்டி காட்டுவதற்கு ஒருத்தன் இல்லைன்னா நான் சீரழிஞ்சு போயிடுவான். நம்ம வந்து கிரிட்டிசைஸ் பண்ணணும், அதுதான் வந்து எதிர்க்கட்சிகளுடைய வேலை. அதுதான் நம்ம செஞ்சுருக்கோம் கடந்த காலங்களில். ஸோ அன்வாருடைய மிகப்பெரிய சாதனை இந்த 67வது சுதந்திர தினத்தில் இந்திய சமுதாயத்தை ஒடுக்கியது, இந்திய சமுதாயத்தின் அடிப்படை உரிமையை மறுத்தது தான் அன்வாருடைய மிகப்பெரிய சாதனை. ஸ்லாமாட் ஹாரி மெர்டேகா டத்தோ ஸ்ரீ அன்வார். Anda telah berjaya menafikan hak rakyat Malaysia, hak rakyat Malaysia yang berketurunan India dengan menafikan jawatan menteri yang telah dipegang oleh masyarakat India sejak negara ini merdeka. Apabila Tunku melaungkan merdeka, Tun Sambandan ada bersamanya di pentas tersebut. Ini kali pertama seorang Menteri India ataupun seorang wakil masyarakat India tidak berada semasa kita menyambut hari kemerdekaan ke-67. Syabas. Tambah apa lagi? Syabas தான். ஓகே, நம்ம அடுத்த டாபிக் போவோம் சதீஷ். ஓகே. ஸோ இது என்னென்னு பார்த்தோன்னா சதீஷ், இப்போ வந்து இந்தியர்கள் துறை, பிஸ்னஸ் துறை, அதில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன், போன வருஷம் வந்து அதே சிவகுமார் தான் வர இருப்பார் ரெண்டாவது. ஏன்னா இவர் வந்து மனிதவள அமைச்சராக இருக்கும்போது எல்லாம் சிவமயம். ஆமாம், அந்த டைமில் வந்து நிறையா என்ஜிஓஸு, வர்த்தக சங்கங்கள் இவங்கெல்லாம் போயிட்டு பார்த்துருந்தாங்க. ஏன்னா எல்லாம் அவங்களோட குறைய சொல்லியிருந்தாங்க. என்னென்னு பார்த்தோன்னா, ஒரு வேளாளர்கள் எடுக்கிறதுக்கு அதில் வந்து ஒரு முக்கியமான 3 துறை நினைக்கிறேன். ஒன்று வந்து சாப்பாடு கடைகள், சாப்பாடு கடை கூட கொடுத்துட்டாங்க. பவுனு கடை, அந்த பத்தர்கள் பத்தரு தான் வாங்க, பத்தரு துக்காங்க மாசு. அப்புறம் வந்து ஜவுளி கடைனா அந்த புடவை வைக்கிற துணி கடையில். அப்புறம் வந்து முடி வெட்டுற கடை. நான் நினைக்கிறேன் இந்த 3 தான் வந்து மெயினான தொடர்ந்தாங்க. அந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்து பிரைம் மினிஸ்டரை பேசி கிடைச்சா வந்து 30,000 கேட்டதுக்கு வந்து 7,500 கொடுத்தாரு. பிரைம் மினிஸ்டரே வந்து பிரீஃபீல்ஸில் நான் 7,500 இது நான் கொடுக்குறேன்னொன்னே இந்த டெபுட்டி மினிஸ்டர்லாம் பயங்கரமான பேச்சு. அதில் முக்கியமாக ஒரு லேடி, அவங்க தான் முந்திர கொட்டை போய் முந்திக்கிட்டு சொன்னாங்க, 7,500 கொடுத்துட்டாங்க, என்னமோ இப்படியே தூக்கி நீங்களாம் போய்ட்டு சிம்பிளாக எடுத்துடுறமே. ஓகே, இது மட்டும் அந்த கோத்தா 7,500 கோத்தா வந்து போன வருஷம் இது மட்டும் முடிக்காமல் இருக்குது சதீஷ். இன்னும் அந்த கோத்தா அப்படியே இருக்குது. அதுக்கு காரணம் வந்து என்ன சொல்லுவாங்க, கிடைச்சா யாரும் அப்ளிகேஷன் போடலன்னு சொல்லுவாங்க. பட் வந்து அந்த அப்ளிகேஷனை கஷ்டமாக்கி ஆளுங்களே போய் எடுக்க முடியாமல், அந்த கடைக்காரங்களே போய் எடுக்க முடியாத ஒரு கஷ்டத்தை உருவாக்கி இருக்காரு. ஆமாம், இந்த ரூல்ஸ் அந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து முன்ன வந்து சிவகுமார் இருந்தார் பாரு, அப்பயாச்சும் சண்டையை போட்டிருக்கணும். இவனுங்களாம் வாயை திறக்கிறது இல்லை. அங்கே போயிட்டு சும்மா உட்காந்துட்டு இருக்கிறது தான் மினிஸ்டர் போஸ்ட். வாயை திறந்துருந்தா பேசியிருக்கலாம், இதை வந்து நீ லூசன் பண்ணு, இதை ரொம்ப டைட் பண்ணாத, இந்த பாலிசி இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த ரெகுலேஷனை வந்து நீ ரொம்ப டைட் பண்ணி கொடுக்க வேணாம். இவங்களாம் வந்து சிறு வியாபாரிகள். சரி, முடிவெட்டுற கடை வச்சிருக்கோம், மல்டி மில்லியன் இல்லை சத்தி, ரைட்டு. இந்த நாட்டில் வந்து இந்தியர்கள் வந்து ஒரு 1000 முடிவெட்டுற கடை வச்சுருக்காங்க வச்சுக்கேன். அதில் வந்து ஒரு 10% தான் வந்து பணக்காரனாக இருக்காங்க. மற்றவங்களாம் வந்து இப்போ தான் அது ஒரு பிஸ்னஸ்னு போட்டு போகலான்னு நினைக்கிறாங்க. அது உண்மைதான். அது மூலியமாக பிஸ்னஸ் உருவாக்கலாம். இவ்வளோ தான் சதீஷ், மெத்தபடியாக ஒன்றும் இல்லை. ஸோ அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க, அதுக்கு ஒரு சாக்கு போக்கு என்னன்னா, இதை நீ டைட் பண்ணால் தான் வந்து
டிவேட் மூலியமாக முடிவெட்டுற பயணங்களை உருவாக்கலான்னு அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆனால் என்ன அங்கே பிரச்சனைன்னு பார்த்தோன்னா சதீஷ், பிரச்சனை நிறையா இருக்குது. முடிவெட்டுறதுலையும் ஜவுளியில் வந்து அரவிந்த் எடுக்க முடியாது. அவங்க கேட்குற டாக்குமெண்டேஷன்லாம் நீ சப்மிட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா முடிவெட்டுற கடையும் அரவே எடுக்க முடியல. அதை கேட்குற டாக்குமெண்டேஷன் வந்து சரியான கஷ்டம். என்ன மாதிரி கஷ்டம்னா சதீஷ், நீ பாரு, இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வெளியூர்லேருந்து நீ ஆளை எடுக்க போகிறேன்னா உன் கடை வந்து உன் கடைக்கு நீ அவர் எடுக்கிறதுக்கே நீ வந்து பெர்மிட் காசு கட்டணும். அவர் நீ எடுக்காத முன்ன ஜேடிகேல நீ அப்ரூவ் வாங்கணும், பெர்மிட் அப்ரூவ். நீ வந்து கடை வச்சிருப்ப, முடிவெட்டுற கடை நார்மலாக வந்து நம்ம ஒரு ஷாப் லாட் வந்து 1200 or 1600 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். அவ்வளோ பெருசுக்கு யாரும் முடிவெட்டுற கடை வச்சிருக்க மாட்டாங்க. ஒரு சின்ன போர்ஷன் தான் வச்சிருப்பாங்க. அதுக்கு பின்னால தான் வந்து ரூபுமை அடிச்சுட்டு அவங்க வந்து அங்கேயே தங்கிக்குவாங்க. பட் இப்போ வந்து அது தங்க முடியாது சதீஷ். இப்போ அதில் தங்க முடியாது. அவங்களுக்கு வந்து வீடு எடுத்து கொடுக்கணும். இப்போ நீ வந்து வீடு எடுத்து கொடுக்கணும், ஹாஸ்டல் எடுத்து கொடுக்கணும். ஹாஸ்டல்னா வந்து நீ பங்குனான் கமர்ஷியலில் வைக்க முடியாது. அது நீ எடுக்கணும்னா நீ லோக்கல் கவுன்சில் போனே அவன் அப்ரூவல் கொடுக்க மாட்டான், ஏன்னா இது கமர்ஷியல் தங்குற இடம்லன்ட்டு. ஸோ அதனால் இவங்க என்ன செய்வாங்கன்னா வீடு எடுத்து கொடுக்கணும். பரவாயில்ல சதீஷ், அதே ஒரு ஒரு அவுட்ஸ்கர்ட்டான ஒரு இடத்துல இருக்காங்க, டவுனில் ஒரு சின்ன டவுனில் இருக்காங்கன்னா ஒரு லோ காஸ்ட் வீடு எங்கேயாச்சும் இருந்துச்சுன்னா எடுத்து கொடுக்கலாம். பட் இவங்க வச்சுக்க நடுவு பினாங் டவுனில் இருக்காங்க, இல்லைனா ஈப்போ டவுனில் இருக்காங்க, இல்லைனா வந்து கேல் டவுனில் இருக்காங்கன்னா வீடு முக்காசி வச்சிருக்குன்னா அந்நிய ஜாதிக்காரன். அவன்கிட்ட போய் சேவா விட்டா நம்மளுக்கு கொடுக்கறது இல்லை. நார்மல் ஆளுக்கு குடும்பம் போனாவே கொடுக்க மாட்டானுங்க சேவா. இதில் கொடுப்பானுங்கன்னு நினைக்கிறேன் சேவா. அப்படியே சேவா கொடுத்தா 1000 2000 கேட்குறான். ஸோ இவன் கடை சேவா எடுத்து கடை சேவா கட்டணும், நீ வந்து வீட்டு காசு கட்டணும், அவனுக்கு பெர்மிட் காசு கட்டி எல்லாமே நீ எடுக்கிறதுக்கு கூறாங்க சதீஷ். கடை எல்லாமே வீடு இது எல்லாமே எடுக்கிறதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 10,000 வரும். ஸோ இவங்க இதை முதல்ல நீ ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ பாரு, அரசாங்கத்தில் இருக்கிறவனுங்க இதை கூட சிந்திக்க முடியல. அந்த துறையில் உட்காந்துருக்கணும், இதை கூட சிந்திக்க முடியல. ஏன்னா அங்கே தமிழம் இல்லை இதெல்லாம் சொல்கிறதுக்கு. அதால் தான் நம்ம அடிச்சுக்கலாம். உண்மை அதுதான், இதான் அடிச்சுக்கணும் பாரு. இப்போ அங்கே ஒரு சீனா இருக்கான், இப்போ வந்து ஸ்டீவன் சீம் இருக்கான். அவனுக்கு என்ன தெரியும் முடி வெட்டுறதை பற்றி? போயிட்டு அங்கே உட்காந்து முடி தான் வெட்ட முடியும். அவன் முடியை வெட்டி விடுன்ட்டு கூட இருக்கிறவனுங்க தமிழன் இருப்பானுங்க, பயங்கரமாக மாட்டிக்கிட்டு போவானுங்க, முடியாடுவானுங்க. அவனுக்குலாம் பேசுறதுக்கு அங்கே முடியாது. ஏன்னா இந்த கட்சி தான் தௌக்கிய கட்சி ஆச்சு. தௌக்கிய மாரி யாரும் பேச முடியும்? என்ன பேச முடியும்? நீ ஐடியாவும் கொடுக்க முடியாது. அதான் நான் உட்காந்துக்கிறேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா என்ன பேசுறாங்கன்னா, தீவேட்டு நம்ம பயணங்களை கற்றுக் கொடுக்க வேண்டியது. அஃப்கோர்ஸ் சதீஷ், இன்னைக்கு அந்த பயணங்களை கற்றுக் கொடுத்து நீ வந்தா நல்லா பாரு. இவங்களோட பிரச்சனையை பாரு, அங்கேருந்து வராங்க பெர்மிட் எடுத்துட்டு வராங்க. பெர்மிட் எடுத்து வரோம்னா அவங்களோட கம்யூனிகேஷன், அவங்களோட கான்டாக்ட்ஸ் வந்து மற்ற கடை கூட இருக்கும். ஸோ யாராச்சும் ஒரு ஆள் ஆஃபர் பண்ணுவாங்க. எப்படி தெரியுமா? இப்போ ஒரு கடை திறக்கிற வந்து ஒரு 5 கடை திறந்து வச்சுருவாரு. அவருக்கு முடிவெட்டுறது தெரியும், ஒன்றும் தெரியாது. பட் பிஸ்னஸ்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுட்டு ஒரு ஆளை எடுக்கிறது. நீ வந்து இப்போ ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு ஆள் தான் கொடுக்குறான். நீ வந்து 3 நாற்காலிக்கு வந்து 3 நாற்காலி இருந்துச்சுன்னா ஒரு ஆள் தான் கொடுக்குறான். இன்னொரு நாற்காலி வந்து நீ மலேசியன் 5 நாற்காலி வச்சிருந்தா தான் வந்து 5 பேர் கிடைக்கும், மலேசியன் எடுத்தானோ. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்க கடை நிறைய திறந்துட்டாங்க பாரு. திறந்தோன்னு இங்கேருந்து வராங்களா, ஊர்லேருந்து வராங்களா, இப்போ கஷ்டப்பட்டு நீ பெர்மிட் எடுத்து நீ கூப்பிட்டு வர. இவர் வந்து இங்கே சம்பளம் தான் நீ கொடுக்க முடியும் முதல். இப்போ அவனை வந்து இன்னொருத்தர் சொல்லுவான், டே என்கிட்ட வந்துரு, இந்த கடையை நம்பர் ரன் பண்ணுவோம், நம்ம வந்து தௌக்கியக்கு மாதம் 1000 தான் கொடுக்கணும். நம்ம தௌக்கியக்கு வந்து அந்த கடை ஓனருக்கு 1000 கொடுத்தா போதும், நம்மள மற்ற வெட்டுறதான் நம்ம எடுத்துக்கலான்னு பிஸ்னஸ் ஆயிடுது. அவன் போய்ட்டு அங்கே வேலை செய்வான், யாரும் தௌக்கியவன்னு சொல்லிடுவான். பட் அவனுக்கு 1000 தான் கொடுக்குறான். இவங்க சம்பாரிச்சிக்கிறானுங்க. இப்போ நீ ஒரு கடை மியானு நீ முடிவெட்டுற ஆள், மியானு வச்சு நடத்துகிற ஆள் வந்துட்டு ஓடிட்டான். ஓடணும்னு என்ன தெரியுமாவது அரே, இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கு. இவங்க அண்மையில் தான் உங்களை சந்திச்சு பேசுகிறாங்க. ஆமாம், நிறைய இன்ஃபோ இருக்குது. இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கு. ஃப்ளைட்டில் வந்து இறங்குறாங்க சதீஷ். பெர்மிட் அப்ளிகேஷன் போட்டால் ஃப்ளைட்டில் வந்து இறங்கும் போது நீ வந்து மலேசியாவில் லேண்டிங் பண்ணோன்னே உன்னை எப்போட்டு கூட்டிகிட்டு வர்றது யார் பார்த்தோன்னா மஜிகான் ஓகேலா, இல்லைன்னா முதலாளி, அந்த கடை முதலாளி, இல்லைன்னா மேனேஜரு. அதே ஒரு பெரிய கம்பெனி ஆச்சுன்னா உனக்கு வந்து சூறா இருக்கணும், அந்த கம்பெனியோட சூறா. அப்போ தான் சைன் வச்சு அவங்கள விளையாக்குறேன். அவங்கள வந்து கூட்டிகிட்டு போக முடியும். நீ அங்கே சைன் வைக்கலைன்னா அவன் அங்கேயே கிடக்க வேண்டியதான். ஏன்னா நீ உள்ளுக்கும் போட முடியாது, ஏன்னா நீ வந்தது ஒர்க்கிங் பெர்மிட்டில். ஸோ ஒர்க்கிங் பெர்மிட் அப்ரூவ் பண்ணி நீ வெளியாகணும்னா நீ சைன் வச்சு ஆகணும். ஓகே, சைன் வச்சு நீ கொண்டு போகிற. உன் கடையில் ஒரு மாதம் வேலை செஞ்சோன்னா ஒருத்தன் கால் பண்ணிவிட்டு இன்னொரு ஊருக்காரன் கேரளில், இப்போ நீ பினாங்கில் எடுத்துகிட்டு கேரளில் சொல்லிட்டான், நீ வந்துரு மச்சான், அங்கே வந்துரு, இங்கே நம்ம இந்த கடையை நம்ம கொங்கோ பண்ணிக்குவோம், ஜோக்கான காசு ஆள் நிறையா இருக்குது, என் பாஸ் ஜோக்கானவங்க, அவங்களுக்கு நம்ம கண்டுக்கவே மாட்டாங்க, மாதம் அவங்களுக்கு 1000 கொடுத்துட்டா போதும், நம்ம தான் ரன் பண்ணணுன்ட்டு. இவனுக்கு ஆசையை உண்டாக்கணும், என்ன செய்வான், இவன் ஓடிடுவான். இவனுக்கு வந்து பெர்மிட் இருக்குது, இவன் பெர்மிட் வெளியே எடுத்துருமா, இவன் அங்கே போய்ட்டு வேலை செய்யலாம். ஏன்னா அங்கே போய்ட்டு நீ வேலை செய்யும்போது போலீஸ் பிடிச்சாக்குள்ள பெர்மிட் இருக்குது. அவன் எங்கே சுற்றுறானா பெர்மிட் இருக்குது. கடைக்கு வந்துட்டானா காசு கொடுத்துட வேண்டியதான். மற்ற டைம் எங்கே சுற்றலாம், நீ பெர்மிட் இருக்குது அந்த 1 வருஷத்துக்கு. பாஸ்போர்ட் இங்கே இருக்க. ஸோ இப்போ வச்சுக்க அந்த மாதிரி சுச்சுவேஷன்னா
இவர் இப்போ நான் அந்த மாதிரி எடுத்துட்டேன் ஓடிட்டான், இவனை நான் போய் தேடுறதா என்ன பண்ணுவேன்? தேட முடியாது. ஆமாம். ஸோ நான் என்ன செய்வேன், என்னடா எனக்கு ஆள் இல்லை, 2வது அப்ளிகேஷன் போட முடியாது. ரூல்ஸை பற்றியா 2வது அப்ளிகேஷன் போட முடியாது, பிளாக் லிஸ்ட்டு. ஸோ நீ போய்ட்டு பாஸ்போர்ட்டை ஸ்டாப் பண்ணிடுவேன் கேடிஎனில், பாரு இந்த மாதிரி ஓடிட்டான் நீ கூட்டுனா அவன் ஒன்றும் செய்ய மாட்டான். ஸோ இவன் போனானே, இவன் வச்சுக்க 2-3 வருஷம் இங்கேயே இருந்து ஒளிஞ்சி திட்டுத்தனமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். முடி வெட்டுற கடலா போலீஸ்காரன் கூட தான் போய் முடி வெட்டிக்குவான், அவனை பிடிப்பான் அவனை. ஆமாம். ஸோ இப்படியே இருந்து சதீஷ் என்ன நடக்குதுன்னா, இவன் ஊருக்கு போகிறான்ல, இவன்ட்டு தான் பாஸ்போர்ட் இல்லையா, நேராக இந்தியா எம்பசிக்கு போனோன்னே ஒயிட் கார்டு கொடுத்துட்றானுங்க. ஒயிட் கார்டு கொடுத்துட்டா நீ கிளம்பிடலாம். ஆமாம் பாரு, ஒயிட் கார்டு ஒன் வே நீ கிளம்பிடலாம். நீ பில்லாலாம் நான் சம்பாரிச்சிட்ட, நீ கிளம்பிடலாம். அந்த ஒயிட் கார்டு கொடுக்குறான்ல, நீ இங்கேருந்து இங்கேருந்து வரும்போது ஒரு முதலாளிக்கிழமை தானே வந்த, அவன் எங்கன்னு கேட்கணும் தானே. நீ அனுப்பும் போது இவன் தானே அனுப்பி விடணும். ஆமாம், ரைட்டா இல்லையா? இவன் தான் அனுப்பணும். இப்போ நான் தான் அவன் கூப்பிட்டு வந்தேன். போகும்போது என்கிட்ட ஒரு சைனை வாங்கிட்டு தான் நீ போடுதா இருந்தா, என்கிட்ட நீ கடை வாங்கியிருப்ப, நான் உனக்கு பெர்மிட் காசு கட்டியிருப்பேன், எல்லாமே செஞ்சுருப்பேன் தானே. அப்போ நான் பூத்தாளா? யாருக்கு இன்னும் ரைட்ஸ் கூட இருக்குது? ஃபாரின் ஒர்க்கர்ஸ்க்கு. அதே இது நியாயமா நான் கேட்குறேன். இது ஒன்று வந்து இன்றைக்கி வந்து எல்லாம் நம்மளும் தான் பேசியிருக்கோம், இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, இளைஞருக்கு வாய்ப்பு கொடுங்க, கற்றுக் கொடுங்க வந்து சேரட்டுன்னு. ஸோ இவங்க வந்து பையனுங்க வந்து வேலை செய்வாங்க. மலேசியன்ஸ் தெரியுமா, வேலை செஞ்சால் நம்மளுக்கு தெரியும் நம்ம பையனுங்க எப்படி வேலை செய்வாங்கன்ட்டு. வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. நாளைக்கு லீவ் போட்டால் கஷ்டம், லீவ் போட்டால் ஒன்றும் செய்ய முடியாது. லீவ் போட்டுக்கிட்டே இருக்க, லீவ் போட்டுக்கிட்டே இருந்தோன்னே சதீஷ் நல்லா பாரு, நான் உன்னையே வேலைக்கு எடுத்துட்டேன், நீ லீவ் போட்டு போயிடுற. நான் உன்னை லீவ் போட்டு போனோன்னா உன்னை நான் வேலையை விட்டு தூக்கிட்டேன் வச்சுக்கேன். நான் உன்னை வேலையை விட்டு தூக்கணும்னு என்ன செய்கிறேன், நீ நேராக மக்காமா இல்லை நான் மலேசியன் சொல்கிறேன், மலேசியன் பையன், மலேசியன் ஒர்க்கர்ஸ், மலேசியாவோட ஒர்க்கர்ஸ் ரைட்டை சொல்கிறேன். நம்மளும் ஃபைட் பண்ணியிருக்கோம் நிறையா. ஸோ ஒரு ஆள் வந்து வேலையை விட்டு தூக்கியாச்சு சதீஷ். தூக்கிட்டு அவன் வந்து என்ன செய்கிறான், நேராக போய்ட்டு எனக்கு நியாயமே கிடைக்கல சொல்லிட்டு மக்கம் புருஷானில் போய்ட்டு ஃபைல் பண்ணுறான் லேபர் கோர்ட்டில். லேபர் கோர்ட்டில் வந்து லாயர் எடுத்தால் போயிருக்க மாட்டான், ஏன்னா லாயர் காசு கட்டணுமே. அதெல்லாம் வந்து ஒரு 3rd பர்சன் கூப்பிட்டு போகலாம், அவர் வந்து அவருக்குன்னு வாதாடுவாங்க. ரைட்டா இல்லை? ஆமாம். ஸோ அங்கே சாலா இருந்தால் நான் வந்து தௌக்கே, நான் வந்து முதலாளி, நான் காசு கட்டணும். ரைட்டா இல்லையா? ஆமாம். ஆனால் அவன் என் கூட வேலை செய்யும் போது எக்ரிமெண்ட் சைன் வைக்கிறாங்க இல்லையா? ஆமாம். நீ வந்து என் கூட வேலை செய்கிற, அது இந்த சுராதனை, அது வந்து என்ன சொல்லுவாங்க, பிரஜஞ்சான் கிரிஜா எக்ரிமெண்ட், அதை நான் சைன் வச்சு தான் நான் வேலைக்கு எடுக்கிறேன். இந்த பாரு, எங்கேயாச்சும் நியாயம் இருக்கா? அவரை நான் வேலையை விட்டு தூக்கிட்டா நான் முதலாளி சட்டேன், மக்காமாவுக்கு ஏறணும், இந்த கோட்டுக்கு ஏறணும், அந்த கோட்டுக்கு இறங்கணும், இவனுக்கு வந்து சம்பளம் 3 மாதம் சம்பளம் கொடுக்கணும், இது லேபர் என்ன சொல்லுதோ அதனால நான் ஏற்றுக்கிட்டு இருக்கணும். ஆனால் அவனும் சைன் வைக்கிறான், பட் அவன் வேலைக்கு வராமல் போயிட்டான் வச்சுக்க, ஓடிட்டான் வச்சுக்க, அவன் தமிழக வேலைன்னா அவன் வேறு இடத்துக்கு வேலைக்கு போயிடலாம். எனக்கு நான் ஒன்றுமே செய்ய முடியாது. திஸ் இஸ் கால்ட் டபுள் ஸ்டாண்டர்ட் நான் பார்க்குறேன். இது வந்து நீங்கள் மலேசியன் சொல்கிறீங்களா, இந்தியா காரனுக்கு சொல்கிறீங்களா? மலேசியாவை சொல்கிறேன். இந்தியா வந்து வேறு, இந்தியா வந்து பெர்மிட் இருக்குது, மலேசியா காரனுக்கு வந்து ரிவேட். இதில் நீங்கள் சொல்கிறீங்களா அக்ரிமெண்ட் இருக்குல்ல, அந்த அக்ரிமெண்ட்டில் வந்து இன் லீவ் போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து பாதியில் வேலைக்கு வரலன்னு வச்சுக்கோங்க, அந்த 1 month சேலரி கொடுக்கணுன்ட்டு 1 month சேலரியை வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து கம்பெனிஸ் வந்து கிளைம் பண்ணி எடுக்க மாட்டாங்க. அதோட ப்ரொசீடியர்ஸ் அப்படி இருக்குது. அந்த 1 month சேலரி வந்து ஒரு 2000 வெள்ளின்னு வச்சுக்கோங்க, அதுக்காக அவங்க லேபர் கோர்ட்டில் போய்ட்டு ஃபைல் பண்ணுறதுக்கு அவன் லாயர்கிட்ட கொடுக்கணும். லாயரோட ஃபீ வந்து ஒரு 500 வெள்ளி வரும். அன்லெஸ் வந்து ஒரு அவனோட சம்பளம் வந்து 50,000 வெள்ளின்னு வச்சுக்கோமே, அவன் வந்து வேலையை இது பண்ணிட்டு போறானா கம்பெனி வந்து ஃபைல் பண்ணுவானுங்க. ஏன்னா லேபர் கோர்ட்டுக்கு போய் அந்த அக்ரிமெண்ட் பிரீச் ஆஃப் அக்ரிமெண்ட் கீழே வந்து அவனுக்கு வந்து ஒரு லெட்ஸே லாயருக்கு வந்து 5,000 வெள்ளி கொடுத்தாலும் 45,000 வெள்ளி கம்பெனிக்கு மறுபடியும் வந்துடும் பாருங்க, மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த 1 month பீரியட். பட் இந்த மாதிரி 1000 வெள்ளி 1500 வெள்ளிக்கு வந்து அந்த வே இருக்கு, கம்பெனி வந்து அதை செய்யறதில்ல. அதுக்காக வந்து அந்த ப்ரொசீடியர்ஸ் நிறையா இருக்குன்றனால அவங்க செய்யறதில்ல, கம்பெனி பாஸ் செய்யறதில்ல. பிகாஸ் ஏன்னா அதை கொடுக்குறதா அவன் 1 மாதம் அவன் பாதியில் நின்ட்டான்னு வச்சுக்கோங்க, வராமல் போயிட்டானா, நீ வேலைக்கு வரல நின்றுட்ட அப்படின்ட்டு நீ 1 மாதம் சம்பளம் கொடுக்காம நின்றுட்ட. எனக்கு வந்து ஏன்னா அக்ரிமெண்ட் கொடுக்குறப்பே வந்து எல்லா அக்ரிமெண்ட்லேயும் வந்து ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நீ வேலையை விட்டு வெளியாகிற நீ ஐதர் பார்ட்டி விஷ் டு டெர்மினேட் த கான்ட்ராக்ட், 1 month நோட்டீஸ் கொடுக்கணும், இல்லை இன் லீவ் 1 மாத சேலரியை வந்து திரும்பி கொடுத்துடணும்னு சொல்லுவாங்க. ஸோ அவன் வந்து என்ன சொல்லுவாங்க, இல்லை பாதி நாள் 20 நாள் வராமல் போனான், என்னோடய லீவ்லாம் இருக்குது நீங்கள் கழிச்சிக்கோங்க, வேணா நான் 20 நாள் சம்பளம் கொடுக்குறேன், அந்த மாதிரி திரும்பியும் கொடுத்துடலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து எம்ப்ளாயர் வந்து அது செய்யறதில்ல. ஏன்னா அதோட ப்ரொசீடியர் வாய்ஸ் வந்து அது நீட்டானது, அதனால வந்து செய்யறது ஒரு கஷ்டமான ப்ரொசீடியர் தான். கஷ்டமான ப்ரொசீடியர்னு சொல்கிறத விட
இப்போ என்னை வந்து இப்போ நான் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு வந்து 1 month நோட்டீஸ் கொடுக்காம உங்களை இது பண்ணிட்டானுங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து நேராக போவீங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து 2000 வழியே பெருசு. அந்த 2000 வழி நான் ஒரு கம்பெனி வச்சுருந்தேன்னா எனக்கு அது பெருசுன்னு நினச்சேன்னா நான் வந்து அதை செய்வேன். நான் போயிட்டு அந்த லாயர்கிட்ட பார்த்துட்டு, இல்லை லாயர் கூட இப்போ தேவையில்லை, ஐ திங்க் நீங்கள் வந்து ட்ரிபுனல்லே நேரடியாக ஃபைல் பண்ணிடலாம், குவைட் ஈஸி. பட் அந்த 2000 வழியே அவன் தான் போயிட்டான்ல, அவன்கிட்ட 2000 வழி கேட்டு நான் போயிட்டு ஃபெயில் பண்ணி அது கேஸு போய் என்னோட டைமு ப்ரொடக்டிவிட்டி பாதிக்குது. அதனால் அவங்க செய்கிறதில்ல. பட் இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குது. ஆனால் அது அவங்க செய்கிறதில்ல. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து ஒர்க்கர்ஸ் வந்து வேலை இடத்துல வந்து ஜாமா திருடிட்டான்னு வச்சுக்கோமே, திருடிட்டு அதனால் வந்து பிடிப்பட்டு இது பண்ணிட்டான்ட்டு ஈவன் கம்பெனி வந்து அவன் மேலே கேஸ் எடுத்து ஃபைல் பண்ணலாமே. ஸோ நெக்லிஜென்ஸ்க்கு இப்போ நம்மளுடைய அக்தா கிர்ஜா வந்து 2 பேரையும் பாதுகாக்கிறது தான். 2 பேரையும் பாதுகாக்கிறது, எம்ப்ளாயரையும் பாதுகாக்குது, எம்ப்ளாயியும் இப்போ என்னன்னா நம்ம வந்து என்ன சொல்கிறாங்க, அக்தா கிர்ஜா பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த டைமில் ஒரு சின்ன அட்வர்டைஸ்மெண்ட், அப்படியே உங்களுக்கு வந்து அக்தா கிர்ஜா பற்றியோ இல்லை இது போல் ஹெச்ஆர் பற்றி உங்களுக்கு எதனாச்சும் கேள்விகள் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஏன்னா வந்து நாங்கள் டெய்ல்ஸ் கன்சல்டன்சியில் வந்து இந்த ட்ரைனிங் நம்ம செய்கிறோம், ஹெச்ஆர்டிஎஃப் ட்ரைனிங்கு. ஹெச்ஆர் பற்றி சம்மந்தப்பட்டது எல்லாத்தையும் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு வளர்க்குற தயாராக இருக்கோம். ஸோ அதான் சொல்கிறேன் டேவி, 2 பேரையும் பாதுகாக்கிறது தான் வந்து அக்தா கிர்ஜா. இல்லை இப்போ என்னன்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி போயிடுறானுங்க, இந்த மாதிரி விட்டுட்டு போயிடுறானுங்க. இந்த சின்ன சின்ன வியாபாரிங்களா அவங்க விட்டுட்டு போனோன்னே ஒன்று விட்டுட்டு போயிடுறாங்க. இல்லைன்னா அவங்க கொஞ்ச நாள் இருந்தோன்னா அவங்க சொந்தக்காரன் யாராச்சும் என்னத்துக்குடா நீ இங்கே போயிட்டு நீ இங்கே ஒரு கடை தொண்டுக்கோன்னு, அப்போ அந்த அது வந்து அப்படியே சிட்டாவான் மாதிரி வளருது. முடியாது, நிறைய பேருக்கு பிசினஸ் உருவாக்கி விடுறாங்க, ரைட்டு. பட் சஸ்டெயின் பண்ண முடியாது. ஆனால் முதலாளியால் சஸ்டெயின் பண்ண முடியாது. எப்படி ஒருத்தனை எடுத்து அவனுக்கு ட்ரெயின் பண்ணி ஒரு 6 மாதம் வந்து 6 மாதம் இன்னொருத்தர் எடுத்து ட்ரெயின் பண்ணணும். ட்ரைனிங் ஒரு சைட்டு, ட்ரைனிங் அவனே முடிவெட்டிட்டு அந்த ட்ரைனிங் சொல்லடி, கடையை எப்படி ரன் பண்றது, யாரும் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு எல்லாம் ட்ரெயின் பண்றது ஒரு 6 மாதம் பிடிக்குமே. இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீ வந்து இப்போ நீனே ஒரு சில கடை வந்து அவங்களே ட்ரைனிங் பண்ணுறாங்க, வட்டி சில பேர் வந்து அதை செய்கிறதில்ல, ஏன்னா சர்டிஃபிகேட் கொடுக்குறானுங்க. இப்போ நிறையா கமாயிரா நீடோப் கீழே வந்து சிஜல் கமாரை மலேசியா கீழே வந்து நிறையா அந்த முடிவெட்டுறதை கற்றுக் கொடுக்குறாங்க. நீ கற்றுக் கொடுத்தோன்னா அவங்க வந்து மார்க்கெட் உள்ள போடுறாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு காசு இருக்காது. ஸோ அதெல்லாம் வந்து ஏதாச்சும் முடிவெட்டுற கடை தான் போய் சேர்றாங்க. ஸோ அப்படி தான் வந்து ஃபாரின் ஒர்க்கர்ஸை குறைப்போன்னு மலேசியா வந்து அந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. பட் அங்கே உள்ள பிரச்சனை என்னென்னா, அவங்க உள்ளே வந்துட்டு உங்கள் கடையில் வந்துட்டு ஃபுல்லாக ஒரு மாதத்துல நீ கற்றுக்குவேன். மலேசியா காண்டாச்சேன், அங்கே உள்ள கிளைண்ட்லேருந்து எல்லாத்தையும் நீ கற்றுக்குவேன். எல்லாமே உனக்கு தெரியும், எப்படி கடையை ரன் பண்ணணும், எவ்வளோ கட்டணும் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீ வந்து 3வது கடை 4வது கடையை எடுத்து நீ திறந்துடுவேன். ஆமாம். ஸோ இது வந்து அஃப்கோர்ஸ்லாம் எனி பிஸ்னஸ் வந்து அந்த காம்படிட்டர் இருந்தால் தான் வந்து அந்த பிஸ்னஸ் இருக்கும் பாரு. பட் ஓவராக வந்துட்டா உன்னால் அது நான் ரன் பண்ண முடியாது. ஸோ இவங்க காலங்காலமாக சேருவங்க வந்து மாட்டிக்கிறாங்க. ஸோ அதால தான் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பரவாயில்ல நான் ஒரு ஆளை எடுத்தாக்குள்ள நீ அட்லீஸ்ட் எனக்கு வந்து 2 ஆளை கொடு சஸ்டெயின் பண்ணுறதுக்கு. ஸோ அதான் சதீஷ், இப்போ என்ன இஷ்யூனா, அங்கேருந்து உள்ளுக்கு போடுறாங்களா வேலை ஆள் வந்து வரும்போது நான் கூட்டிகிட்டு வரேன், இவங்க ஓடிடுறாங்க, என் மேலே பிளேம் வருது. கடைசியாக என் மேலே பிளேம்லாம் நான் பிளாக் மார்க்கு 2வது நான் வந்து ஆள் எடுக்க முடியாது. நான் எப்படி ஒருத்தரை பிடிச்சி வச்சுக்க முடியுமா? நீ பிடிக்க முடியாது. இந்த மலேசியாவில் சட்டம் இல்லை, நீ லாக் பண்ணி பூட்டிடு 5 மணிக்கு திறந்து விடு, அவன் போய்ட்டு சாப்பிட்டு இருந்தோன்னா அவன் நாயுமே போய்ட்டு பூட்ட முடியாது பாரு யாரையுமே. இந்த நாட்டில் சட்டம் இருக்கு பாரு. ஸோ இவன் எங்கேயாச்சும் போயிடுறான். ஆனால் இவனுக்கு பலே பண்ணும் போது சிம்பிளாக பலே பண்ணிடுறான். கவர்மெண்ட்டுக்கு வந்து சில ஃபைனை கட்டிட்டு கிளம்பிடுறாங்க. பட் பாதிக்கப்படுறது யாருன்னா, யார் அந்த பெர்மிட் அப்ளிகேஷன் போட்டு எடுத்தாங்களோ அவங்களுக்கு தான் வந்து பெரிய பாதிப்பு அவங்களுக்கு தான். ஸோ அரசாங்கம் வந்து இதையும் பார்க்கணும், எல்லாத்தையும் பார்க்கணும் சதீஷ், இந்த கோணத்துலையும் பார்க்கணும். இது வந்து ஜவுளி கடையில் நடக்குது. ஸோ அதால் தான் வந்து 7500 போன வருஷம் கொடுத்தது வந்து இது மட்டும் ஃபுல்ஃபில் பண்ண முடியலன்னா, நீ வந்து கொடுக்குற மாதிரி கொடுத்துட்ட. அது எப்படின்னா எல்லாத்தையும் மனசை ஆத்திரமே அது, நான் கொடுத்துட்டேன் நீங்கள் அப்ளிகேஷன் போடல. என்ன செய்யணும்னா சதீஷ், என்னைய கேட்டா, நீ வந்து இப்போ நீ வந்து ஒரு பிஸ்னஸ் செய்கிற, நீ ஒரு பிஸ்னஸ்க்காக நீ வெளியூர்லேருந்து ஆள் எடுக்கிற, உன்னோட கிரைட்டீரியா வந்து வெரி ஈஸியாக இருக்கணும். வெரி சிம்பிள் தான். நீ வந்து இன்கம் டேக்ஸ் எவ்வளோ கட்டுற, நீ எவ்வளோ கட்டுற, நீ ஒரு பிஸ்னஸ் செய்கிற எவ்வளோ நீ கட்டுற இன்கம் டேக்ஸு. ஸோ இன்கம் டேக்ஸ் வந்து அந்த இன்கம் டேக்ஸை வச்சு உன் பிஸ்னஸ் லெவலை பார்த்துடலாம். ஸோ அந்த லெவலுக்கு நீ ஆளையும் கொடுக்கலாம். ஏன்னா க்ரோ பண்ணுது பாரு. அட் த எண்ட் இன்கம் வந்து கவர்மெண்ட்டுக்கு தானே சதீஷ் போகுது, இன்கம் டேக்ஸு. ஸோ அந்த க்ரோ பண்ணால் கவர்மெண்ட் வந்து அவனுக்கு இன்டைரக்டாக சப்போர்ட் பண்ணுறது தான் வந்து இந்த சிஸ்டமை கொண்டு வரணும். ஸோ அதை விட்டு யாருக்கு கேபிள் கோட்டா இருக்கும் நீ கொடுக்கக்கூடாது பாரு. அப்படி தான் நடக்குதுங்க இன்னைக்கு நாட்டில். அப்படி தான் நடக்குது. யார் கேபிள் கோட்டோ அவங்களுக்கு தான் நடக்குது. இது வந்து சில நேரத்தில் நம்ம அதை பற்றி பேசணுமா, சில பேருக்கு வந்து மன வருத்தம் வரும், நமக்கு தெரிஞ்சவங்களாம் கூட இருக்கலாம். இது வந்து எப்படின்னா ஒரு கட்டைல் வந்து இருக்கு, கவர்மெண்ட் கட்டைல் இல்லை, இது வந்து இந்த என்ஜிஓ கட்டைல்ஸ். ஏன்னா அந்த என்ன சொல்லுவாங்க,
த்ரீ சேம்பர்ஸ்னு சொல்லுவோம்ல, த்ரீ சேம்பர்ஸ் அந்த அவங்களோட கட்டல் இருக்குது. ஒரு சில மாநிலங்களில் உள்ளவங்களுக்கு வந்து நேரடியான எக்ஸஸ் இருக்குது. இப்போ பினாங்கில் உள்ளவங்களுக்கு வந்து இங்கேருந்து புத்ராஜயால வந்து அவ்வளோ எக்ஸஸ் இருக்காது. கேரளில் இருக்கிறவங்களுக்கு பக்கத்தில் அடிக்கடி, நெகிரி சமிலான உள்ளவங்களுக்கு பக்கத்தில் அடிக்கடி போயிட்டு வருவாங்க புத்ராஜயாக்கு, அந்த எக்ஸஸ் இருக்கும். அந்த கேபிள் வந்து குவாட்டா இருந்துச்சுன்னா அவங்க வந்து ரைட்டாக யாரை பிடிச்சி எங்கே என்ன இந்த கேஎஸ்யூ பிடிச்சா கேஎஸ்யூவா சொல்லுவாங்க, கேஎஸ்யூ தானே கத்தோஜா பார்த்தான் அங்கே பிடிச்சி அங்கே கேஎஸ்யூவை பிடிச்சி இந்த யூனிட் சேர்மேன் யூனிட் ஹெட் யார் இப்படின்னு அவங்க பிடிச்சி வந்து நாங்கள் எடுத்துட முடியுது. பட் இதுதான் நீங்கள் சொல்கிற மாதிரி டேவிட், ஒரு என்ன கேட்டிங்கன்னா அது சிஸ்டம் வந்து ஒரு ஜெனரலான சிஸ்டம், டைரெக்டாக அப்யூஸ் பண்ண முடியாத மாதிரி ஆன்லைனில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அப்ளிகேஷனு இஸ் ஈவன் பெட்டர். உங்களோட இது இப்போ நீங்கள் சொன்னீங்களா 3 நாக்காளிக்கு வந்து ஒருத்தன் கொடுக்குறானுங்கன்னு சொல்லிட்டு, என்ன கேட்டிங்கன்னா ஒரு கடையில் 5 நாக்காளி தான் இருக்கும், 5 நாக்காளிக்கு அப்போ வந்து ஒருத்தன் தான் எடுக்க முடியும் அவங்க. ஸோ என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இன்கம் பேஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம். இல்லை நாக்காளி இப்போ வந்து பாதிக்கு பாதி கொடுக்கலாம், 5 பேரா 2 பேர் நீ கொடு, 6 நாக்காளி இருக்கா 3 பேர் கொடு, அப்படி என்னோட கருத்தில் அது பாதிக்கு பாதி. ஏன்னா 50% மலேசியன் எடுக்கணுன்றது தான் நம்மளோட இது. இந்த மாதிரி துறைகள் வந்து 50% எடுக்கணுன்றது தான் வந்து நம்மளுடைய நிலைப்பாடு. ஓகே சதீஷ், பட் நீ அங்கே கொடுத்துட்டு நீ வந்து ஜேத்திகேன்னு வச்சு சாவடிக்கிற பாரு அவங்களுக்கு கோசை இன்கம் பண்ணுது பாரு. எல்லாம் பிஸ்னஸ் கோசை குறைக்க தான் பார்ப்பாங்க. அஃப்கோர்ஸ் அது ஜேத்திக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நீ அழகான ரூம் இருக்கணும், அவங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், இவ்வளோ பெருசுக்கு இருக்குது, இது ஐஸ் பொட்டி இருக்கணும், இதெல்லாம் இருக்கணும். அவங்க வந்து அந்த கடையிலே அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க. ஒரு ஹோட்டலில் வந்து எப்படி இருக்கோ அதேமாதிரி இவங்க செஞ்சு கொடுக்குறது தயாராக இருப்பாங்க ஜேத்திகேயில். பட் ஜேத்திகே என்ன செய்கிறாங்கன்னா, நீ வந்து கவுன்சில் லோக்கல் கவுன்சிலோட அப்ரூவல் கேட்குறாங்க. லோக்கல் கவுன்சில் ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் வந்து கொடுக்க முடியாது. அந்த அக்தாத் பரைட்டான ஜலான் கீழே ஆக்டில் 1976 ஆக்டில் கொடுக்கவே முடியாது அன்லெஸ் அவங்க வந்து அந்த துக்கா குணா பண்ணணும். துக்கா குணா பண்ணால் தான் கொடுக்க முடியும். ஸோ இது வந்து லா பாரேன். ஸோ நீ கொடுக்க முடியாத ஒரு விஷயத்தை பற்றி ஜேத்திகே நீ போய் அப்ரூவல் வாங்கினா எப்படி சதீஷ் அப்ரூவல் வாங்க முடியும்? நீ அந்த அப்ரூவல் எடுத்து வந்தால் தான் நீ கொடுக்க முடியுன்றான். ஜேத்திகே கொண்டு போய் எங்கே வைக்கிறான் பாரு. நீனே என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்துடலாமே. நீ இருக்கிற இடத்துல அழகாக இருந்தால் போதும், இதுதான் எனக்கு வேணும், இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸோட நீங்கள் வேளால் வைக்கிறேன்னா அவங்க அந்த கடையிலே சென்று போயிறாங்க சதீஷ். அவங்களுக்கு காஸ்ட் சேஃப் சத்தி. ஒரு ஆள் முடிவெட்டுற ஒரு ஆள் நீ கொடுக்குற, இந்த ஒரு ஆளுக்கு அவன்கிட்ட ஒரு வீடு எடுத்து கொடுக்கணும் சேவா. யாருமே வந்து வெளியூருக்காரங்க வந்து ரூம்பு கொடுத்து வச்சுக்க மாட்டாங்க குடும்பத்தோட. இது கூட சிந்திக்க தெரியாத மினிஸ்டர் ஆஃபீஸில் இருக்கானுங்க. அப்புறம் என்ன சொல்றது விளங்குது? இது ஸ்மால் ஸ்கேல் சொல்கிறேன். அதே அவன் 100 பேர் வச்சுருந்தானா அவன் எப்படி இருந்தாலும் ஹாஸ்டல் எடுத்து ஆகணும் பாரு. இல்லைன்னா இதை நீ ஹாஸ்டலாக மாற்றி ஆகணும். ஸோ இந்த மாதிரி தான் பாரு. சில பிபிடியில் வந்து அவங்களுக்கு அங்கே உள்ள கவுன்சிலர் இதை பற்றியே தெரியாது. நான் நினைக்கிறேன் 1976 என்னன்னு கேட்டால் வாங்க போகுது. அந்த மாதிரி கவுன்சிலர்லாம் இருக்காங்க பாரு. நம்மளுக்கு தெரியும் தெரியும் கவுன்சிலில் வந்து அந்த லா பற்றி ஒன்றுமே தெரியாதவங்களா இருப்பாங்க. பேசிக்கான லாவே செஞ்சிருக்க மாட்டாங்க. நம்மளோட பைபிள்னு சொல்லுவோம், நம்மளோட டத்தோ மைமுனா தான் அவங்க தான் சொல்லியிருக்காங்க, திஸ் இஸ் பைபிள் ஃபார் ஆல் கவுன்சிலர்ஸ். நீங்க இதை தெரிஞ்சாதான் வந்து யூ கேன் பி a counselor. நம்ம அந்த கூசஸ்லாம் கொடுத்தாங்க. ஆமா சதீஷ், அது நாலு அக்தாவை நேம் பண்ணுங்கன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்கள போயிட்டு இந்த மாதிரி மக்களோட பிரச்சனை இருக்கும் போது அந்த பாலிசி அந்த ஹேக்கிலேருந்து எப்படி அதை வந்து இன்டர்பிரேட் பண்ணி எப்படி நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும்னு தான் பார்க்கணும். ஆனால் இவங்களுக்கு அறவே தெரியாது. அது எங்கேருந்து பார்த்தா நெகிரி சிமிலான். அப்போ யோசிச்சு பாரு, அங்கே தான் அடுனே வந்து இப்போ தான் அல்லூர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இனி அப்போ பாப்மன் தண்டா சுடா ஜத்தோ ஜேகேஆர் மடா டே வழக்கண்ண மந்திரி பிசார் மடப்பயனுங்க இப்படி இருக்கணும்னா அவனோட கவுன்சிலர் எப்படி இருக்கும்? அதோட மோசமாக இருப்பாங்க. எனக்கு தெரியல. ஒன்று கவுன்சில் நல்லா இருக்கணும், இல்லைன்னா கவுன்சில் நல்லா இருக்கணும். இவனை நினைச்சு பேசுகிறா நம்மளை தூக்கிடுவானே. என்னைக்கு வந்து அவன் வந்து அடுனாச்சா மக்கான் பாஸ் பண்ண முடியாது, மக்கான் பாஸ் பண்ண தௌக்கிய கட்சி வராது. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருந்தா அப்போ நான் தான் சொன்னேன் வேலை சொல்லுங்க வந்தாங்க. நான் சொன்னேன் நீ அருள்கிட்ட பாரு, என்ன அவனை போய் பாரு, அவதான் எஸ்கோ. அருள் சொல்கிறானே இல்லை நான் செஞ்சு கொடுத்துட்றேன், அது பாலிசி கொஞ்சம் மாற்றுறது இருக்கு, அவன் ஏதோ கொஞ்சம் சிந்திக்க தெரிந்து போகிறேன். பட் இது அவ்வளோ தளவுக்கு போகல. லோக்கல் கவுன்சில் செய்கிற வேலை தான். இங்கே சுப்ராம்பரையில் நம்ம செஞ்சோம். இமீடியட்லியாக நானா போய்ட்டு சிஎம்ஐயும் அடுனியா பார்த்துருந்தேன். இல்லை கொடு, இந்த இடத்த வந்து நீ துக்கா குணா பண்ணலாம், நீ கெசட் பண்ணு, ஃபுல் கவுன்சில் அப்ரூவ் பண்ணிட்டா முடிஞ்சு. இதுதான் வந்து வேலை செஞ்சு கொடுத்துடணும். அவங்களுக்கு பார்க்க போனால் நீ ஒரு ஆளுக்கு நீ போய்ட்டு ஒரு வீடு ஒரு 1000 வழிக்கு சேவை எடுத்து கொடுத்தனா நியாயமா சதீஷ்? இல்லை இது வந்து ரவி நீங்கள் சொல்கிறீங்களா, கவுன்சிலருங்க வந்து வேலை செய்ய தெரிஞ்ச கவுன்சிலருங்க
அறிவை பயன்படுத்த தெரிஞ்ச கவுன்சிலர்கள்லாம் இருந்தோமா நமக்கு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி சில பேருக்கு வந்து அது வந்து உறுத்தலாக இருக்கும், பாதிப்பாக இருக்கும். சமுதாயம் நல்லா இருமே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து இவங்க எதிர்பார்க்குற கவுன்சிலர்னா எப்படின்னா எதுக்கு எடுத்தாலும் வெரி குட் போடுறவங்க, லைக் போடுறவங்க அவங்களோட போஸ்ட்டுக்கலாம். இல்லைன்னா கேவலமாக எழுதியிருப்பான், ஒன்றுமே என்ன விளக்கெண்ண எழுதுறான்னு தெரியாமலே எழுதியிருப்பான், அதுக்கு போய் லைக் போடுவானுங்க, திருப்பாய் வைபின்னு போட்டுருவானுங்க காமெண்ட். ஒன்று அது இல்லைன்னா அவர்களோட தலைவர்கள் வந்து ரஸ்வா கேஸில் இருந்தாருங்க, பின்னால் இப்படி நின்றுக்குவாருங்க விளக்கெண்ணெய் சூடு தோண்டலாம். இதுக்கு மேலே என்னதான் கேள்வி கேட்குறது டிவிட்டிங்களா? ஆனால் டிவி நம்மளாம் வந்து 5 வருஷமாக இருந்தோம் பாருங்க, வேலை தேடி அங்கங்கே அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். நான் 5 வருஷம் கவுன்சிலர், நீங்கள் 10 வருஷம் கவுன்சிலர், 5 வருஷம் அடுன்னு நம்மளாம் வந்து செய்ய முடியாத செய்கிறானுங்க டிவி. ஒரு வருஷத்தில் கூட இல்லை. டெக்ஸ்டைல்ஸ்லாம் திறந்து 1 வருஷம் கூட ஆகல, டெக்ஸ்டைல்ஸ் திறந்து டத்தோஸ்ரீங்களை கூப்பிட்டு ஓப்பனிங் செரமனிலாம் செய்கிறானுங்க டிவி. ஆனால் கேட்டால் நம்மளை சொல்லிக்கிட்டு இருந்தானுங்க முந்தி, இங்கே இது பண்ணுறானுங்க அது பண்ணுறானுங்கன்ட்டு. நம்மளோட நிலைமை நமக்கு தான் தெரியும், நம்ம ஓட்டிக்கிட்டு இருக்கோம் அங்கங்கன்ட்டு. ஆனால் 1 வருஷம் தான் அந்த பாஸ் வழியில் திருவங்கமேன் வழியில் வந்துருமா, வந்து 1 வருஷத்தில் டெக்ஸ்டைல் திறக்கிறவனா இருக்கானுங்க. அவ்வளோ சீக்கிரம் கவுன்சிலருங்க அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி ஆளுங்க தான் கவுன்சிலராக வேணும். ஏன்னா அவன் திருட்டு பையன், அதே மாதிரி திருடனாக இருக்கணும்னு நினைக்கிறான் போக்கு எல்லாத்தையும். அதே தான் சரி திருட மாதிரி தானே இருப்பானுங்க, அப்படி தான் இருக்கும். சரி சதீஷ், இப்போ அடுத்த டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா சதீஷ், அதே பிஸ்னஸ் இந்தியன் லைன் பிஸ்னஸ் போயிருவோம் சதீஷ். இன்னும் கொஞ்சம் நீ இன்னொரு விஷயம் பேச காட்டியும் என்னென்னு பார்த்தோன்னா இன்றைக்கி ஸ்கிராப் டீலர். ஆக்சுவலி இந்தியன் தான் வந்து இந்த ஸ்கிராப் டீலரில் வந்து ஒரு பெரிய லெவலில் இருக்காங்க. இந்தியன்ஸ் தான். போத்தக்காரனாவே அந்த வார்த்தை கிடையாது, போத்தோய் போத்தோய்னாவே தமிழங்க தான். இந்த வியாபாரம் வந்து அது ஒரு முன்ன வந்து செட்டியார்கள் செய்வாங்க. ஸோ அது செட்டியாரில் 2 இருக்குது, ஃபைனான்ஸ் ஒன்று, இந்த ஸ்கிராப் ஒன்று செய்வாங்க, இந்த மாதிரி ஜாமாங்கலாம். ஸோ அது இப்போ அதை மீறி அதை தாண்டி எங்கே போயிடுச்சுன்னா நிறையா பேர் திறக்க ஆரம்பிச்சிட்டாங்க பிஸ்னஸை. ஸோ நீங்கள் நிறையா சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலையும் அவங்க தான் செய்கிறாங்க. அப்புறம் இப்போ வந்து மலேசியும் செய்கிறாங்க. இப்போ பட் சைனீஸ் வந்து பெரிய கார்ப்பரேட் லெவலில் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து நல்ல ஒரு காசு இருக்குன்ட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. பட் வந்து இந்த சைனீஸு இந்த மலேயை கூட கச்சூர் பண்ணுறதில்ல. இந்தியர்கள் போத்த கடை திறந்தோன்னே இது என்ன ஒரு பிரச்சனை அந்த நாட்டில் பார்த்தோன்னா, இது வந்து நான் முன்னே பேசியிருக்கேன், மினிஸ்டர்கிட்ட நான் கேட்டிருக்கேன். நான் வந்து கவுன்சிலராக இருக்கும்ல, அப்போ வந்து ஜுரைடா மினிஸ்டரு பெருமானா இருக்காங்க. அப்போ வந்து நான் எங்கே பார்த்தேன்னா சுராபாயாவுக்கு போயிருந்தோம். அப்போ வீப்பு நான் வீப் ஒண்டி தான் 3 பேர், ஒரு சில ஸ்லாங்காலையும் இங்கேயும் நினைக்கிறேன். அப்போ நம்ம வந்து சுராபாயாவில் மீட்டிங் இருந்துச்சு. அப்போ போயிருந்தோம், மினிஸ்டர் இருந்தாங்க. அப்போ நான் மினிஸ்டர்கிட்ட வந்து அந்த கேள்வியை நான் வச்சுருந்தேன். நான் சொன்னேன் மினிஸ்டர்கிட்ட, நீங்கள் வந்து ஸ்கிராப் எல்லா லைசன்ஸும் வந்து பிபிடிக்கில் இருக்குது, ஏன் வந்து ஸ்கிராப் லைசன்ஸு இந்த இபோரான் லைசன்ஸ் ஒண்டி போலீஸ் பார்வையில் வச்சுருக்கீங்க? இப்போ போலீஸ் ரிஜெக்ட் பண்ணால் உடனே ரிஜெக்ட், அது ஏன் அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்து ஏன் வந்து இது டைரெக்டாக கவுன்சிலுக்குள்ளே வைக்க வேண்டியது? அப்புறம் என்னத்துக்கு பொலிட்டிக்கல் அப்பாயிண்டி கவுன்சிலர் இருக்காங்க, அவங்களுக்கு நல்லா தெரியுமா கவசானை பற்றி, இங்கே வைக்கலாமா வைக்கக்கூடாதா, இவங்க என்ன செய்கிறாங்கன்னு. பட் திருட்டு ஜாமா வந்தால் அது நீ திருடனப்படி ரைட் ஆகுது, திருடனப்படி இட்ஸ் நாட் ஃபேர். இப்போ லைசன்ஸுக்கு வந்து இவருக்கு பிடிச்சி வச்சுக்கிறது, கொடுக்கக்கூடாதுன்ட்டு. அது அவங்களோட நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ்னால் அவங்க வந்து வாங்குறான். ஒருத்தன் வந்து ஒரு எறும்பை வந்து விற்கிறான் சதீஷ், ஒரு இட்டு போன எறும்பை வந்து விற்கிறான். அவன் எங்கே தூக்கிட்டு வந்தானே நம்ம அவனை ஜிபிஎஸ் பூட்டி வச்சிருக்கோம், நம்ம விற்கிறான், எங்கே எடுத்து வரான்ட்டு. அதை நீங்கள் வாங்கும் போது இப்போ அதுக்கு தான் அவனுக்கு வந்து ரூலிங்ஸ் கொண்டு வந்தானுங்க. ஒரு புக்கில் வந்து நீங்கள் எழுதிக்கணும் அவனோட பேர், ஐசி சதீஷ் தூக்கிட்டு போயிடுவானு சதீஷ். இல்லை டேவிட், இதெல்லாம் செஞ்சுட்டு நீங்கள் எழுதி டீட்டெயில் எடுத்துக்கணும், அவன் ஃபோன் நம்பர் இதெல்லாம் வந்து கன்ஃபார்மாக எடுத்துக்கணும், படம்லாம் எடுத்து வச்சுக்கணும் டேவிட். இதில் என்ன நடக்குதுன்னா நீங்கள் அடுத்தது அங்கே தான் வரீங்க டேவிட். இதெல்லாம் எழுதியும் கூட எல்லா டீட்டெயில் இவங்களுக்கு இருக்கும். அவன் வந்து சொல்ல மாட்டான் திருட்டு ஜாமான்ட்டு, நான் இங்கேருந்து எடுத்து வரேன். சில ஜாமான் டேவிட் கேபிள் எடுத்து வந்தானா அவங்க வாங்க மாட்டாங்க. கேபிள் பார்த்தாலே தெரியும் பாருங்களேன், இது வந்து கேபிள் எடுத்து வந்தால் இந்த கேபிள் வந்து திருட்டு கேபிள்னு வாங்க மாட்டாங்க. அது ஓகே. இப்போ வந்து அவன் வந்து சாதாரண ஒரு இரும்பை வந்து டேவிட் லொங்கோ பண்ணி கட்டி கொண்டு வரான்னு வச்சுக்கோமே, இது நான் பொறுக்கினேன் அங்கேன்னு சொல்லிட்டு எடுத்து வரான்னு வச்சுக்கோ, ரொம்ப வேணாம் டேவிட். இந்த இது இருக்குல்ல டின்னுங்க, இந்த டின்னு அலுமினியம் டின்னு, அதை வந்து 3 எடுத்து வரான்னு வச்சுக்கோமே, ஒரு 10 கிலோ எடுத்து வரான்னு வச்சுக்கோமே அப்படின்ட்டு, அதை வந்து வேற ஒரு இடத்துல திருடிட்டு வரான். பட் இங்கே வந்து சொல்கிறான் நான் சேர்த்தது அப்படின்றான். இவங்க என்ன போயிட்டு பேக்ரவுண்ட் நீ எங்கே சேர்த்த, எவ்வளோ நாளாக அதை வச்சுருக்க இப்படின்னு விசாரிக்க முடியும். அவங்க என்ன பண்ணுவாங்க, எடுத்துக்கிட்டு உன்னோட பேர் எடுத்துக்கிட்டு ஜாமாவை கொடுத்துருவாங்க, காசை கொடுத்துருவாங்க. ஸோ போலீஸ்காரன் வரப்போ வந்து அவங்க செக் பண்ணுறப்ப அவன் இப்போ வேறு ஒரு இடத்துலையும் திருடி இருக்கான்னு வச்சுக்கோமே, அவன் ரிப்போர்ட் பண்ணி இவனை பிடிச்சிட்டானுங்கன்னு வச்சுக்கோமே, நீ எங்கே விற்ற இவங்கள்ட்ட வந்து செக் பண்ணுவாங்க. ஆமாம் இந்த மாதிரி இருக்கா, இந்த ஒரு ஜாமாவையும் கொடுத்துருவாங்க. ஜாமாவை ஓகே திருட்டு ஜாமாவை கொடுத்துட்டு என்ன தெரியுமா டேவிட் பண்ணுறானுங்க, இவங்களை கொண்டு போயிட்டு ரேமான் எடுத்து 3-4 நாள் உள்ளுக்கு வச்சிடறாங்க.
அந்த ரேமான் வேணான்னா அது ரேமான் 3 நாள் எடுத்து 3 நாளும் விசாரிக்கிறது இல்லை. 3வது நாள் வரைக்கும் அப்படியே துங்கு பண்ணிட்டு 3வது நாள் போய் ரேமான் தம்பா பண்ண சொல்கிறது. எங்களுக்கு இன்னும் ஒரு வாரம் வேணும் விசாரணை முடியலன்ட்டு. மோஸ்ட் ஆஃப் த டைம் சம் மேஜிஸ்ட்ரேட் நல்ல லாயராக இருந்தால் ஃபைட் பண்ணிடுவாங்க. 3 நாள் நீ என்ன பண்ண, இவங்களோட வேலை ஜாமா. இது நான் ஏன் சொல்கிறேன், நம்மளோட லாயர் ஷம்ஷேர் வந்து இந்த கேஸ் ஃபைட் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா 3 நாள் வந்து நீ எடுத்துட்டு என்னோட கிளையன் வந்து சுடாபர் கிர்ஜா சமா உனக்கு வந்து நீ ரூல் படி அந்த புக் இருக்குது, அந்த புக்கையும் கொடுத்துட்டாங்க. புக்கு வந்து டீட்டெயில் கொடுத்துட்டாங்க. திருட்டு ஜாமாவையும் மறுபடியும் கொடுத்துட்டாங்க. அவன் திருடிட்டு வந்தவன்ட்ட காசும் கொடுத்துட்டாங்க. இங்கே பார்த்தா உண்மையான மங்சா வந்து அவன் ஜாமா திருடுபட்டவனுக்கு திருடுப்பட்ட ஜாமா கிடச்சிருச்சு, திருடனவனுக்கு என் கிளையன்கிட்டே காசு கிடச்சிருச்சு, போலீஸ்க்கு வந்து புக்தியும் கிடச்சிருச்சு. உண்மையான மங்சா அதில் யாருன்னு கேட்டால் என் கிளையனு. ஜாமா வாங்கிட்டு திருட்டு ஜாமான்ட்டு உள்ளுக்கு கொண்டு போய்ட்டு வச்சுட்டு இப்போ 3 நாள் முடிச்சுட்டு இன்னொரு 3 நாள் கேட்குறீங்களா? இது எப்படி நியாயம்னே மேஜிஸ்ட்ரேட் தொலை பண்ணிடுவாங்க ரேமானை. ஆனால் நல்ல லாயராக இருந்தால் மோஸ்ட் ஆஃப் த டைம் சில லாயருங்க வந்து ஓகே போயிட்டு சும்மா ஓகே ரேமான் தம்பா 3 நாளாக 2 நாள் வாங்கிட்டு வந்துடுவாங்க. இது இல்லாமல் இருக்கணும்னா 3வது நாள் வருதுன்னு வச்சுக்கோமே, 3வது நாள் தம்பா பண்ண ஓகேயா எவ்வளோ கொடுக்க முடியும், ஓகே 5 10 சும்மா நினச்சா காசு கொடுத்தோன்னே ஓகே ரேமான் இல்லை. இப்படி நடக்குது. இது உண்மை இல்லைன்னு சொல்லுங்க. இல்லை அது நடக்குது. மேக்கிங் அண்ட் எக்ஸிகியூஷன் இருக்கட்டுமே, இதுதான் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இது நடக்குது. இது வந்து எல்லாத்துக்கும் தெரியும். இது எல்லாத்துக்கும் தெரியும். ஈவன் லைசன்ஸ் நீ அப்ளிகேஷன் போட்டாவே அவங்க கீழே போகுது. ஆமாம், அவர் வெட்டிங்னு பேரில் யார் காசு வாங்குறா, பொம்பா எப்படி வாங்குறாங்க, இது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். இது நடந்துகிட்டு இருக்கு. அதால தான் நம்ம என்ன சொன்னோம்னா இந்த லைசன்ஸிங்கை வந்து அவங்க கீழே வைக்காத. அவன் வந்து உலாசான் கொடுத்தா போதும். லைசன்ஸை வந்து பிபிடி கீழே வை. அதுதான் உலாசான் கொடுத்தா போதும். நீ உலாசான் நோண்டி கொடுக்கணுமா கொடுக்க கூடாது. ஆனா முடிவு பண்றது கவுன்சிலரா இருக்கணும். முடிவு பண்றது நீங்களும் இருக்கக்கூடாது சதீஷ். அதை செஞ்சா தான் முடியும். ஏன் போலீஸ் வந்து போலீஸ் வேலையை செய்ய வேண்டியதானே சதீஷ்? உனக்கு என்ன லைசன்சிங் உனக்கு அந்த ஈபோரான் லைசன்ஸும் சரி, பாப்பு டிஸ்கோ திறக்கணும்னா அவங்க தான் வந்து அப்ரூவல் கொடுக்கணும், இல்லைன்னா போட்டு வச்சிடுறது. அவங்கள்ட்ட காசை வாங்கணும், காசை கொடுத்தா தான் அங்கே அப்ரூவ் பண்ணுறது. அப்புறம் வந்து இந்த ஸ்கிராப் லைசன்ஸு ஏன் வந்து போலீஸ் ஏன் இது மட்டும் ரிஃபார்ம் பண்ண முடியல? அப்போ யாருக்கு மேலே நம்பிக்கை இல்லை? அது எனக்கு தெரியல. கேட்டால் வந்து இவங்களுக்கு வந்து பின்னால் ரெக்கார்ட் இருக்கு, அதெல்லாம் கொடுக்க மாட்டோம். அந்த பின்னாடி ரெக்கார்ட் இருக்கோ, ஏன்னா அவனுக்கு மனசை மாறக்கூடாது. ஜெயிலில் வந்தவொடனே அவனை சாவடிச்சிருவோமா? அப்போ என்னதுக்கு ஜெயிலில் வச்சிருக்கானுங்க? என்னத்துக்கு ஜெயிலேருந்து வெளியாகிட்டா அவனுக்கு வேலை எந்த லோட்ஸ்க்கு எதுவுமே செய்யக்கூடாது அவன், ஏன்னா பேட் ரெக்கார்ட் இருக்கு. அப்புறம் என்னதுக்கு கவர்மெண்ட் வந்துருக்கு? அவன் அங்கேயே ஊசி குத்தி சாவடிச்ச வேண்டியதானே, எல்லாத்தையும் ஜெயிலுள்ள பூந்தானே ஒன் வே ஆக்கிற வேண்டியதானே. ஏன் வந்து அவனை 2வது சமுதாயத்தில் விடுறீங்க? ரைட்டா இல்லையா சதீஷ்? இது ஒரு கதை. இது கதையை சொல்லிட்டு போலீஸ் வந்து அதை வந்து இழுத்தடிக்கிறது. இது வந்து மலேசியா என்டையர் கண்ட்ரியில் நடக்குது. இது யார் ஸ்கிராப் யார்ட் வச்சிருக்காரோ போலீஸ் வந்து உள்ளே பூந்துட்டு எல்லா ஜாமாவும் நோண்டுறது வந்துட்டு அப்புறம் வந்துட்டு அவனுங்கள்ட்ட தேவைப்படுறப்ப பணத்தை வாங்கிட்டு போயிருது. இன்னொன்று வெயிட் வந்து இந்த குத்தா போலீஸுக்கு தெரிலன்னு சொல்லு, இங்கே உள்ள ஓசிபிடிக்கு தெரியாதுன்னு சொல்லு. இது நடக்குது சதீஷ். ஸோ இதுக்கு வந்து ஒரு முடிவே இல்லாமல் இருக்கு. பாவம் தருமா அவங்க யார் பாதிக்கப்படுறான் சதீஷ்? ஒரு 1000 போத்த கடை இருந்துச்சுன்னா அதுல 10 பேர் பிராடுங்க இருப்பாங்க. இல்லன்னு சொல்ல முடியாது. ஆனா எல்லாத்தையும் வந்து அதே மாதிரி நீ எல்லாத்தையும் அந்த மாதிரி ட்ரீட் பண்ண முடியுமா சதீஷ்? எல்லாத்தையும் நீ அந்த மாதிரி நடத்த முடியுமா? இது ஒரு பிசினஸ் சதீஷ். இது அவன் வந்து ரீசைக்கிள்ன்றது நாட்டோட நீ கார்பன் குறைக்கிற வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க இருக்கிற எறும்புலாம் வந்து 2வது ரீசைக்கிள் பண்ணி இதே பாய்ங்க. நீ போய்ட்டு குவாரியில் நோண்டி எடுக்காம இதே பாய்ங்க. இந்த ரீசைக்கிள் இப்போ வந்து வெறும் பிசிபுரம் ஒண்டி இல்லை சதீஷ், என்டையர் ஜாமாவே ரீசைக்கிள் பண்றாங்க. பிளாஸ்டிக் எல்லாத்தையும். ஏன்னா நீ 2வது இது புது ஜமா வர வேணாம், இதுல உற்பத்தி ஆகுங்கன்னு சொல்லி தான் அட்லீஸ்ட் இன்டைரக்ட்லி வந்து மலேசியாவோட எக்கானமிக்கும் அப்புறம் வந்து என்ன சொல்றாங்க என்வாரன்மெண்டலுக்கும் அவங்க வந்து நம்மளுக்கு இன்டைரக்டா நம்மளுக்கு வந்து நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்க எப்படி நடத்துறாங்க? 3rd கிளாஸ் கிரிமினல் மாதிரி நடத்துறாங்க. ஆமா ரைட். சோ இந்த கவர்மெண்ட் இல்ல அந்த கவர்மெண்ட் இதுக்கு போன கவர்மெண்ட் 67 வருஷமா அவங்க வந்து 3rd கிளாஸ் கிரிமினல் மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. இந்த ஸ்கிராப் யார்ட்ல உள்ளவங்க சதீஷ் இஸ் நாட் ஃபேர் அட் ஆல் சதீஷ். நீ கேட்டானா இது வந்து நீங்க சொல்றது வந்து நான் 100க்கு 100 நான் ஒத்துக்கிறேன். அவங்கள வந்து தெரியுமா, அவங்கள வந்து பிசினஸ் மேன் பாருங்களேன். 3 நாள் 4 நாள் அவங்கள பிடிச்சி வச்சுட்டு என்ன சொல்லுவாங்க, ஒரு அடிஷ்னலாக நீ வந்து எனக்கு இவ்வளோ கொடுத்தா உன்னை நான் விடுறேன். இது நடக்குது. இதை நம்ம நீங்கள் வந்து என் மேலே போயிட்டு இதை ரிப்போர்ட் பண்ணி நான் போலீஸை வந்து ஃபிட்னா பண்ணுறேன், என்ன வேணாலும் சொல்லுங்கள், நான் கூட்டிகிட்டு வரேன். எத்தனை பேர் அந்த மாதிரி உள்ளே இருந்துட்டு வந்திருக்காங்கன்ட்டு இந்த இஷ்யூ வந்து எடுத்தாகணும் டேவிட் நம்ம. ஏன்னா பாதிக்கப்படுறது நீங்கள் 195 பேர் நம்ம ஆளுங்க தான் பாதிக்கிறாங்க. மற்ற இடத்துல பிசிபுரோ சேருவீங்க, பாராங்குலூசோ சேருவீங்க வந்து பாதிக்கப்படுறாங்களா என்னன்னு தெரில. நம்ம ஆளுங்க பாதிக்கப்படுறாங்க. நான் 1-2 இல்லை டேவிட், நான் எத்தனையோ கேஸ் பார்த்துட்டேன் டேவிட். இதில் இன்னும் மோசம் என்ன சொல்லுங்க, நான் வந்து என்னோட தொகுதி வந்து பகாண்டலாமு, பக்கத்து தொகுதி வந்து பகான் ஜெர்மன். நம்ம டேவான் மாரியம்மன் இருக்குல்ல, டேவான் மாரியம்மன் ஜலான் மங்குவாங், அந்த ஜலான் மங்குவாங் டேவிட்
அந்த வரிசையிலே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா போத்த கடை வந்து நான் நினைக்கிறேன் ஒரு 7-8 இருக்கும்னு நினைக்கிறேன். ஜெனரேஷனாக செஞ்சுக்கிட்டு ஜெனரேஷனாக தலைமுறையாக சேருவீங்க. அங்கே வந்து எப்படி தெரியுமா டிவி, காலையிலே வராங்களா, காலையிலே அந்த காடி போவோம்ல, எல்லாம் அவங்க ஒர்க்கர் எல்லாம் இருக்காங்களா, வெளியே வந்து 5 சொல்லி கொடுத்துருவாங்க. இல்லைன்னு சொல்லுங்கள், இது இல்லைன்னு சொல்லுங்கள், 5 சொல்லி வாங்கிட்டு போகிறாங்களா. அப்புறம் பார்த்தாங்க இது வந்து ஒரு கொலெக்ஷனுக்கு போதில் இன்னொரு சாயங்காலம் இன்னொரு கொலெக்ஷன், அவங்கெல்லாம் சேர்ந்து கடைசியாக வந்து போயிட்டு சவுண்ட் பண்ணிட்டாங்க. என்ன அது ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி வருவாங்க, ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தான் நாங்கள் தந்துடுறோம்மா விட்டுருங்கன்ட்டு. அப்படி தரலன்னு வச்சுக்கோமே வர்றது ஒர்க்கரோட பெர்மிட்டடு. உன்னோட பெர்மிட் என்ன பெர்மிட் இருக்குது, உன் வேலை அது கிடையாது. பெர்மிட் வேலை வந்து எமிக்ரேஷன் வேலை. பெர்மிட்டடு இந்த மாதிரி திருட்டு ஜாமான் வந்திருக்கான்னு நாங்கள் செக் பண்ணோம், எல்லாத்தையும் எடுத்துடுவா, புக்கை எடுத்துடுவா. அவங்க வந்து திரும்ப 1 மணி நேரம் அங்கே போய்ட்டு புக்கை செக் பண்ணால் அந்த டைமில் அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி பாதிக்குது. கொடுத்து தொலைஞ்சிட்றாங்க தான் 5 சொல்லி எடுத்துகிட்டு போன்னு சொல்லிட்டு. அதையும் வந்து 2-3 வாட்டி வாங்கி இவங்க போயிட்டு வந்து ரீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு இதில் என்ன சொல்லுவாங்க, ஒரு டயலாக் செஷனில். அதுக்கப்புறம் தான் வந்து அது ஒரு வாட்டியை வாங்குறதா இருக்கான். இப்போ நீங்கள் போனீங்கன்னா கூட காலையிலே போனீங்கன்னா அதை வாங்கிடுவாங்களாம். இது என்ன கப்பம் கட்டுறதா, போலீஸுக்கு சம்பளம் கொடுக்கல கவர்மெண்ட்டு, இது நடக்குது டிவைட் இல்லைன்னு சொல்லுங்க. ஆனால் இதெல்லாம் கண்டுபிடிக்குவாங்களா? இதை பேச வேண்டியவங்க வந்து சம்மந்தப்பட்ட என்ன சொல்லுவாங்க, அவங்களுக்கு இருக்கிற சேம்பர்ஸ் வந்து இதெல்லாம் பேசணும், ஓப்பனாக சொல்லணும் இதுதான் நடக்குதுன்ட்டு. ஜாமா நீ வந்து என்ன சொல்கிற, திருட்டு ஜாமா வந்து வாங்குறது, புக்கு இது பண்ணுறீங்க, அவங்கள பிடிக்கிற ஏன் என்னென்னத்துக்கோ ஆப் செய்கிறீங்க, அவங்களே காசு கொடுக்க ரெடியாக இருப்பாங்க. நாங்கள் ஆப்ஸ் டெவலப் பண்ணுறோன்னு வாங்க, அவங்கள்ட்ட பேசி அவங்களோட ஒரு சங்கம் இருக்குது, மலேசியன் மெட்டல் ட்ரேடர்ஸ்னு சம்திங் என்னமோ வச்சுருக்காங்க, எல்லாத்தையும் பேசி ஒரு ஆப் டெவலப் பண்ணிடுவே தான். நீ என்ன ஜாமா வாங்குறியா, செகண்ட் ஹேண்ட் ஜாமா ஒருத்த வந்து விற்கிறானா, இங்கே அப்டேட் பண்ணு, போலீஸ் நீங்கள் திறந்து பார்த்தா இந்த ஏரியாவில் எந்த இடத்துல ஒரு ஆப் அதுலேயே வராது. என்னென்னத்துக்கோ ஆப் செய்கிறானுங்க டேவிட், இதுக்கு செய்ய முடியாது. செய்யலாம், போலீஸ் நினச்சா போலீஸ்க்கும் அக்சஸ் இருக்கும். அதில் இந்த ஜாமா அந்த ஜாமா ஓகே இந்த இடத்துல வாங்கிட்டியா அப்படின்ட்டு. ஏன் வந்து அதை பழைய மாதிரி புக்கை வச்சுட்டு நீ வந்து திருட்டு ஜாமா வாங்கியிருக்க, நீ வா, உனக்கு வந்து சிம்பிளிஃபை பண்ணி அவங்களுக்கு இதெல்லாம் நீ கொடுத்த பிறகும் அவங்க கொண்டு போயிட்டு உள்ளே வைக்கிற நியாயமே இல்லை. உண்மையிலேன்னு மங்சா வந்து அவங்க தான். ஆமாம், திருட்டிட்டு ஜாமா வரானா அவங்களுக்கு திருட்டு ஜாமாவான்னு தெரியாது. போலீஸ்காரன் சொன்ன மாதிரி டீட்டெயில் எடுத்துடுறாங்க, அவங்ககிட்ட காசை கொடுத்துட்றாங்க. போலீஸ்காரன் வந்து அந்த கேஸ் திருட்டு ஜாமான்னு எடுக்கிறப்ப ஜாமாவும் போயிருது, அவன்கிட்ட கொடுத்த காசும் போயிருது. உண்மையிலே அவங்க மங்சா நியாயமே இல்லை என்ன கேட்டிங்கன்னா, நம்ம ஆளுங்க பெரும்பாலும். இல்லை அதில் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தோன்னா, இப்போ லைசன்ஸ் மத்திய ஆயிடுச்சு வச்சுக்க, அவங்க லைசன்ஸ் வந்து வருஷ ரினியூவலாக இருக்கும். அந்த வருஷ கடைசியில் படுற அவதி எனக்கு தெரியும். ஏன்னா வருஷம் நிற்பாங்க, நானும் பார்த்துருக்கேன். ஏன்னா நீ ஓசிபிடி சைன் வைக்கணும் அதில். ஸோ அந்த ஜபத்தான் லைசன்ஸ் இருக்குல்ல போலீஸில், அவங்க வந்து அந்த அந்த டாக்குமெண்ட் மேலே கொண்டு போகாமல் அவனுக்கு கேஸு பழைய கேஸ் எப்படி இருந்தாலும் எல்லாம் அந்த இரும்பு விசிட் இருக்காங்களா எல்லாத்துக்கும் எப்படி இருந்தாலும் கேஸ் இருக்கும். கேஸ் இருக்குன்னா என்னன்னா அவங்க திருட்டு கேஸ் இருக்காது. இந்த மாதிரி இரும்பு திருட்டு இரும்பு வாங்கிட்டாங்கன்னா இந்த 1 நாள் 2 நாள் வைக்கிற அந்த ஐசி தட்டுனா அந்த இடத்துல இருக்கும். ஸோ அதை மெயின் நம்ம பிடிச்சிக்கிறது, ஓ இது இருக்கு இதெல்லாம் கொடுக்க முடியாது, அங்கே காசு பாவ பண்ணுறதுக்கு. ஸோ இது நடக்குது, இல்லைன்னு இல்லை, இது நடக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நீ சொல்கிற மாதிரி வெளியில் வந்து யாரும் பேசுறதில்ல. ஏன் பேச மாட்டாங்கன்னா, பேசிட்டாங்க வச்சுக்கேன் செத்தாங்க, அதோட அடுத்த வருஷம் அவங்களுக்கு வந்து ரினியூ பண்ணாமல் எல்லாம் பேசி. ஸோ இதால் தான் நான் சொல்கிறேன், இந்த லைசன்ஸு கூட இதுதான் ரிஃபார்மு. இதெல்லாம் யார் பேசணும், அங்கே உள்ள இந்த இருக்கானுங்களே வாழைப்பழம் எம்பி ராயரு இவனுக்குலாம் தெரியாது. ஆனால் அவன் கேஸ் எடுத்து வருவான், அதை வந்து லாயராண்டே ஆயிக்குவான் ராயரு. ஆமாம், இந்த மாதிரி கேஸ் இவர் எடுக்கலன்னு சொல்லி கண்டிப்பாக இருக்கும், ஃபைல் திறந்து பார்த்தா இருக்கும். இது நடக்குது, இது வந்து நம்ம இனத்துல நடக்குது. இதை வந்து இதெல்லாம் போயிட்டு பார்லிமெண்ட்ல பேச தெரியாது. எம்பில நீனு சொல்ல வேண்டியதான, பார்லிமெண்ட்ல போயிட்டு ஒரு வார்த்தை பேசியிருப்பான். பேசியிருப்பேன் ராயரு, சொல்லு, ஒரு காலம் பேசியிருக்க மாட்டான். கேளுங்க மறுபடியும் ரைட்டாக கேளுங்க, ஃபோக்கஸ் பண்ணி. ராயரு ராயரு பேசியிருப்பியா இதை பற்றி, நான் உன்னை கேட்குறேன், நீ பேசியிருப்பியா? சமுதாயத்துக்கு ஒன்றுமே பேசாதவனுங்க நீங்கள், உங்களை வாடா போடான்னா உங்களை என்ன வார்த்தையை பேசினா என்ன, இதெல்லாம் மேட்ரு, இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நீ நம்பலைன்னா பினாங்கில் உள்ள ட்ரேடர்ஸோ இல்லை அங்கே போய் போத்தக்கல்ல கேட்டுப்பாரு, தெரியலன்னா கேட்டு தெரிஞ்சுக்கோ. ஏன்னா நீங்களாம் காசு சொல்லுவாங்களா, கேஸ் எடுக்கிறேன் ஃபைல் பண்ணுறேன், அதெல்லாம் தான் அந்த மாதிரி கேஸ் லாயராக இருந்தது காசு தின்றது தான் மிச்சம். இந்த மாதிரி சமுதாயத்தில் உள்ள பிரச்சனையை போய் பார்க்கணும். இதுதான் உண்மையான பிரச்சனை சதீஷ். ஆனா அதே வந்து போலீஸ்காரன் பிடிச்சிட்டான் வச்சுக்கேன், அந்த அந்த ட்ரேடரை இல்ல அந்த அந்த பிசினஸ் உடனே லாயர் ராயர் அடிப்பாங்க, வந்து ஃபைல் காசு கட்டிட்டு எடுத்துட்டு அவர் சமுதாய டேவிட். இதுல நீங்க பொழப்பு இதெல்லாம் தமிழரு, நான் வந்து இந்தியர்களுக்கு குரல் கொடுக்குறேன், இந்து அரப்பணி வாரம் எல்லாம் பேசுறவனும் பாதிக்கிறவன்லாம் நம்ம ஆளுங்க. அவங்களோட பிரச்சனையை கொண்டு வர்றது வந்து தெரியுமா, ஷம்ஷேர் சிங்ன்ற ஒரு ஆளு என்கிட்ட இன்சிஸ்ட் பண்றாரு, இதை நீங்க சொல்லுங்க ப்ராஃபர்ட் கூப்பிட்டு பிசி கூப்பிட சொல்லுங்கன்ட்டு. இல்ல உண்மையா நடக்குது, அந்த முன்னே நான் பேசி
பாதிக்கப்படுறது நம்ம ஆளுங்க. இதை நான் மினிஸ்டர் லெவலில் பேசியிருக்கேன். ஆக்சுவலி எல்லாம் சொல்கிறாங்க, இப்போ சம்டைம்ஸ் வந்து இந்த நீங்கள் ஒரு இதை போட்டோன்னே கீழே காமெண்ட், நீ எம்பியாக இருக்கும் போது ஏன் எம்பியாக இருந்தீங்களா, நல்லா இருக்கு எம்பினா அப்புறம் ஒருத்தன் அடுன்றான். இப்போ அவனுங்களுக்கும் பாரு, அவனுங்க நீ பார்த்துருக்காங்க எம்பி லெவலில் அவனுங்க இருக்கானுங்கன்ட்டு அவனுங்க நீ எம்பியாவே நினச்சிக்கிட்டானுங்க. ஆனால் எம்பியாக இருக்கிறவனுங்களை வந்து ஒரு சாக்கடையாக நினச்சிக்கிட்டு இருக்கானுங்க. உண்மையான எம்பியாக இருக்கிறவன் அவனை கேள்வி சாக்கடையாக இருக்கான். அது இன்னொரு வாழைப்பழம் இருக்கு பாரு, எல்லாம் சாக்கடைன்னா அவனுக்கு நினச்சி அவனுக்கு கேள்வி கேட்க மாட்டேன். அவங்களுக்கு தெரியல இவனுக்கு எம்பியான்ட்டு. ஏன்னா நம்ம தானே எல்லா இடத்துலையும் மூக்க நுழைச்சிக்கிட்டு சமுதாயத்தை பற்றி வாழைப்பழம் யார் அவங்க அப்பம் பேரை சொல்லி சொல்லுவேன், அவனுக்கு என்ன தெரியும். நீ பார்த்தனா நான் ஒரு சாதாரண கவுன்சிலர் இருக்கும் போது நான் மினிஸ்டரை பார்த்து கேட்டேன். மினிஸ்டர் டைரக்ட் அப்பா மினிஸ்டர் என்ன சொன்னாங்கன்னா, உண்மை எங்களுக்கு தெரியுது லைசன்சிங்லாம் வந்து உடனே அவங்களோட எஸ்யூகே அந்த பங்காரா கூப்பிட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, சத்யாவுசா அவங்க இல்ல எஸ்யூஎஸ்கேல அந்த கமந்திரியாண்டோட சத்யாவுசா எல்லாம் தான் போயிருந்தோம். கேஎஸ்யூ எல்லாமே தான் இருந்தோம் அந்த இடத்துல. கேஎஸ்யூ மண்ணுக்கு தான் ரீட்ரீட்ஸ் ரீட்ரீட் இல்ல, இது வந்து ஸ்பெஷல் டெலிகேஷன் போயிருந்தோம். இல்ல இது இல்ல, சுராபாயா இந்தோனேசியால மினிஸ்டர் வந்தாங்க, எல்லாம் ஒன்னா தானே போனோம். ஓகே, அப்போ எனக்கு மினிஸ்டருக்கு எங்களுக்கு டைம் ரொம்ப இருந்துச்சு. இதுல இப்போ அது என்ன சொல்லுவாங்க, அதில் ஒரு இதில் பேசும்போது அந்த நான் கேட்டிருந்தேன், இதையும் கேட்டிருந்தேன், இந்த ஈபோரானையும் சொல்லியிருந்தேன். இது ரெண்டு ஏன் வந்து போலீஸ் வந்து இன்வால்வ் பண்ணுதுன்னு. போலீஸ் கொடுக்க முடியலன்னா கொடுக்க மாட்டாங்க, இது தாரே பண்ணுங்க. எல்லா லைசன்ஸும் லைசன்ஸ்க்கு வாங்கான்லேருந்து நம்ம சதீஷ் அலோங் லைசன்ஸ்லேருந்து ஈபோரான் லைசன்ஸ்லேருந்து லிக்கர் லைசன்ஸ், நான் லிக்கர் லைசன்ஸ்லாம் கேட்டேன், ஏன் வந்து லெம்பாகா கொடுத்துருக்கீங்கன்னு. ஏன் லெம்பாகான்னு வச்சுட்டு அதில் சிஎம் சே பண்ணணும், இல்லைன்னா பிஜாபா டேரா டிஓ சே பண்ணணும், ஏன் அப்படி வைக்கிறீங்க? இதை நேராக கொண்டு வந்து கவுன்சிலுக்கு வைக்க வேண்டியது. என்ன பிரச்சனை? தப்பு பண்ணாதான் போலீஸ் இருக்க, திருடனை பிடிக்கிறது தானே சதீஷ் போலீஸ். அதெல்லாம் முடிச்சுட்டு வாங்கிட்டு போறோம்னு இவனை பிசினஸ் கெடுக்கிறவங்க போலீஸ் இல்லை சதீஷ். அஃப்கோர்ஸ் இன்னைக்கு நீ போத்த கடை அடைச்சிட்ட, நான் எல்லாம் இரும்பெல்லாம் எடுத்து போயிட்டு நான் பாலாய் போலீஸில் போடுவாங்க. அப்போ நீ வேட்டிங் பண்ணி அனுப்புறியா? இல்லைனா பாலாய் போலீஸில் ஒரு கவுண்டர் வச்சிருக்கேன், நாங்கள் அங்கே கொடுத்துட்றோம் ஜாமாவை, நீ எல்லாம் செக் பண்ணி முடிஞ்சாலும் கொடு, நான் போய் விற்றுக்கிறேன். என்னலாம் இது? போலீஸுக்கும் இந்த போத்த கடைக்கு என்ன சத்தி சம்மந்தம்? திருடன் இப்படி ஒரு கேஸ் திருடுறது காணா போயிருக்கு, ப்ரொஃபஷனலாக இறங்கி இப்படி நான் போய் பார்த்தா காணே பிடிப்பா. அது லைசன்ஸ் செகண்ட் ஹேண்ட் நீ வச்சிருக்க, லைசன்ஸ் செகண்ட் ஹேண்ட் வச்சுட்டு அதுக்கு தான் இப்போ தானே வித்துக்கிட்டு இருக்கேன். அதான் இப்போ என்னன்னா நீ அதுக்கு அதை இப்போ இருக்கிற இதில் வந்து ஆப் வச்சுக்கோ. இல்லை நீ சொல்கிற மாதிரி புக்கையும் அவங்க வச்சுட்டாங்க, எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறாங்க. இல்லை சதீஷ், இல்லை எதை வேணா இருக்கட்டும், எதை வேணா வைக்கட்டும், அதை பற்றி நம்மளுக்கு இஷ்யூ இல்லை. நீ என்ன மெத்தட் வேணா லைசன்ஸியா இவன் கொடுக்குறான். அதே தான் நானும் சொல்கிறேன். இல்லை இப்போ வச்சுக்கேன், பிபிடிக்கில் பயிற்சி வச்சுக்கேன். இப்போ இந்த போலீஸ் வந்து சும்மா நீ சொல்கிற மாதிரி 5 வழி வாங்குறதுக்கும் இந்த லைசன்ஸுக்கும் காசு இருக்காது பாரு. இப்போ வந்து போலீஸ் இதில் இன்வால்வ் பண்ணணும், அவன் தைரியமா பேசுவாங்க வெளியே வந்து, போலீஸ் வந்து அநியாயம் பண்ணுது இந்த மாதிரி, நீ அநியாயம் பண்ணுறதுன்னு மூஞ்ச காமிச்சிட்டாங்க. நம்ம மூஞ்ச காமிச்சு நம்மளுக்கே வேலைக்கு ஆப்ப வைக்கிறானுங்க, அவங்க மூஞ்ச காமிச்சா பிசினஸ்க்கு ஆப்ப வச்சிருவாங்க. அதுதான் உண்மையாதான். இந்தியன்ஸோட பிசினஸ் சிஸ்டமேட்டிக்கா வந்து அப்படியே அழிக்கிறது. இந்த பிசினஸ்லேயே போகக்கூடாதுடா, இதுல போனா உள்ளுக்கு போயிருக்கணும், இல்லைன்னா இவங்களுக்கு காசை கட்டணும், சம்பாதிக்க கூட முடியல. உண்மைதான். இது வந்து ஒரு முற்றுப்புள்ளி. மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்து கூட்டு போயிடறானுங்க. ஆமா, இது வந்து கேஸ் கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோமா, உடனே சந்தோஷம், வா நீ வா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் நினைக்கிறேன் இது வந்து ஒரு பெரிய இதுவும் நம்ம பேசுறது வந்து ஒரு பாலிசி சேஞ்ச் தான் டிவி. இதை பற்றிலாம் வந்து பார்லிமெண்ட்டில் பேச மாட்டானுங்க. இங்கேருந்து மறுபடியும் நாங்கள் தான் சொல்கிறீங்க, நீங்கள் நல்லா கேட்டீங்க, அவனுக்கு உரைக்காது எப்படி இருந்தாலும் சொன்னா தவுக்கே ஏசிட்டானா நேரத்துக்கு வந்து 3 நாள் தூங்க மாட்டானுங்கன்னு நினைக்கிறேன். சமுதாயத்துக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவ்வளோ கேஸை நீ ஹேண்டில் பண்ணுற, பார்லிமெண்ட்டில் போயிட்டு சொல்ல வேண்டியதானே, எடு இதுன்னு. ஏன்னா கெட்டவன சொல்லிடுவானுங்களாம், போலீஸ் கிட்ட நீ இது போலீஸ் பற்றி சொல்லிடுவானுங்களா? அது இல்லை, என்ன நீ அப்படி பேர் சொல்லிட்டேன். ஆக்சுவலி அது இல்லை, இப்போ போயிட்டு இவங்க போயிட்டு போத்த கடை இந்தியன்ஸை பற்றி இஷ்யூ பேசுனா, நீ இந்தியன்ஸுக்கு பேசுகிற, நாங்கள் வந்து மல்டி ரேஷியல், நாங்கள் வந்து ஒரு இடத்துக்கு பேச மாட்டோம், எஸ்பெஷலி இந்தியன்ஸுக்கு பேச மாட்டோம், தாங்குறவனுக்கு தாங்குவோன்ட்டு. இல்லை இவனுங்களே அந்த மென்டல் மண்டையில் எழுத்திக்கிட்டு அது ஒன்று இருக்கலாம். என்னோட சந்தேகம் என்ன சொல்லுங்க, பேசி இந்த மாதிரி ஒரு பாலிசி கொண்டு வந்துருச்சுன்னா அவங்கள போலீஸ்காரன் பிடிக்க மாட்டானே, போலீஸ்காரன் பிடிக்கலன்னா வந்து எனக்கு கிளையன் வராதா, கேஸ் இருக்கு, அதான் கூட இருக்க கேஸ் இருக்காதா, அதான் கூட இருக்கலாம். இது வந்து அத்தாயாங்கின் மக்கான் டிவேட் ஓகே, ஒரு இதை அனுப்பிவிட்டுட்டு ஒரு திம்பாலனை அவரோட அசிஸ்டன்ட் அனுப்பிவிட்டா அவன் போயிட்டு ஓகே சயா பந்தா ஓகே சத்துவாரி ரேமான் ஒரு நாள் தேவை ஓகே, அதுக்கு 5000 வழி 6000 வழி கிளைம் பண்ணிடுவாங்களாங்க, இருக்கலாமே. ஸோ பார்த்தீங்களா, இதுதான் வந்து உண்மையான மக்கள் பிரச்சனையை பேசுகிறவங்களுக்கும் இவனுங்களோட சுயநலத்துக்காக இருக்கிறவங்களுக்கும் வித்தியாசம். நம்ம அதை வந்து பதிவு பண்ணிக்கிறோம்.
ஸோ பார்ப்போம் டேவிட் இந்த மொத்த கடை லைசன்ஸோட வந்து ரிவ்யூ பண்ணுறானுங்களா இல்லையான்னுட்டு. இல்லை இதெல்லாம் இந்த லப்போவான லோலாம் நிறையா இருக்குது. ஸோ அதை மாற்றணும். சதீஷ், அடுத்த டாபிக் கிடச்சா போயிடுவோம் சதீஷ். ஓகே, இந்த வாட்டி ஷார்ட்டாக முடிக்க பார்க்குறோம். சதீஷ், இது வந்து நான் நீ தான் கேள்வி கேட்கணும். இப்போ நான் கேட்டேன்னா நீ ஏன்டா அதை கேட்குறேன்னு. பட் எனக்கு எல்லாம் கதையும் தெரியும் பாறேன் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு இந்த பினாங் வட்டாரத்தில். சதீஷ், ஹிந்து என்டோமெண்ட் பாட் சொன்னால் ஒரு காலத்தில் வந்து யாருக்குமே தெரியாத இருந்தது. 2008க்கு முன்னே அக்கௌண்ட்டில் 3000 இருந்துச்சு. எனக்கு அந்த கதை தெரியும். 3000 இருந்துச்சு. MIC காலத்தில் வச்சுட்டு போனது வந்து ஹிந்து என்டோமெண்ட் பாட்டு ஆஃபீஸோட 3000 தான் பேங்கில் வச்சுருந்தாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணினது வந்து ப்ரொஃபஸர் பி ராமசாமி. ஒரு கடந்து போன எலெக்ஷன் மட்டும் அதோட அவங்களுக்கு கொடுக்கலலாம். பட் வந்து சொத்து எவ்வளோ சேர்த்துருக்காங்க, எத்தனை பில்லியன் சொத்து சேர்த்துருக்காங்க, அதை தெரிஞ்சுக்கலாம் ஆசையாக இருக்குது. மக்களும் தெரிஞ்சுக்கணும். இவ்வளோ நாள் அதை விட்டுட்டு இன்றைக்கி வந்து ப்ரொஃபஸர் ராமசாமின்னு ஒரு க்ளீன் மனுஷனை ஊருக்கே தெரியும். ஸோ அதுக்கு ஒரு களங்கம் உருவாக்கலாம் சொல்லிட்டு வந்து ஃபாரன்சிக் ஆடிட் சொன்னாங்க. நீங்கள் என்ன ஆடிட் வேணால் பண்ணிக்கோ, தலைக்கில் திருப்பி பண்ணாலும் பிரச்சனை இல்லை. பட் அந்த ஃபாரன்சிக் ஆடிட்டில் வந்து ரேட் ஃப்ளாக்னு சொல்கிறாங்க. ரேட் ஃப்ளாக்னா அந்த மீன்ஸ் சம்திங் ஷோலா இது வந்து சரியில்லாமல் இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி காமிச்சிருக்கு ஒரு ரேட் ஃப்ளாக்னுவாங்க அதை. ஸோ அந்த ரேட் ஃப்ளாக் என்ன ஃபவுண்டிங் நம்மளுக்கு தெரில, டாக்குமெண்டேஷன் தெரில. பட்டு அது தெரியாமல் பார்க்க போனால் இவங்க ஆடிட் ரெப்பார்ட் கிடச்சோன்னே நீ வந்து சொல்லியிருக்கலாம், ஓ இந்த மாதிரி ராமசாமியோட எடுத்திருக்காரு அப்படி காமிச்சிருக்கலாம். இல்லைனா யார் செஞ்சுருக்கா என்ன பிரச்சனை சொல்லியிருக்கலாம். நீ வந்து SPI ரெப்போர்ட் பண்ண போகாத முன்னே. ஏன்னா ஆடிட் ரெப்போர்ட் வந்து நார்மலாக வந்து பப்ளிஷ் பண்ணிடும். அப்புறம் தான் வந்து அடுத்த நடவடிக்கை போவாங்க. இந்த கதையில் பார்த்தோன்னா என்னமோ ஒரு ஃபார்ம் எடுத்து வந்து கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு நாங்கள் ஆடிட் ரெப்போர்ட் செஞ்சிட்டோம், ரெட் ஃப்ளாக் இருக்குது, ஒரு பயங்கரமான சஸ்பெண்ட் மாதிரி செஞ்சுட்டு SPR போய் நாங்கள் கொடுத்துட்டோம். இதுக்காக தான் அதை பற்றி நாங்கள் பேச மாட்டோம். சொல்கிறது வந்து இது முழுக்க என்னன்னா பார்த்தா மக்களை வந்து ஒரு தாட்டை உண்டாக்குறது, ஒரு பேரை கெடுக்கிற வேலை. ஓ ராமசாமியை கூட அப்படியா அந்த மாதிரி ஒரு தாட்டை உருவாக்குற வேலை தான் இவனை செஞ்சுருக்கானுங்க. இன்னொரு நான் ஃபுல்லாக சொல்லிடுறேன், நீ அதை ஃபுல்லாக முடிச்சிடறேன். அதோட முடிச்சுக்குவோம். அதோட இந்த வாரம் சேமா போக்குவேன். இன்னொன்று என்னன்னு பார்த்தோன்னா சதீஷ், இப்போ வந்து இப்போ அந்த ராயர் தான் அதை பயங்கரமாக முன்னுக்கு செய்கிறாரு. இந்த ராயர் வந்து எனக்கு தெரிஞ்சு 2009 2008 நான் நினைக்கிறேன் 2008 கமிஷனர்னா த மீன்ஸ் லம்பாகால கமிஷனர்லாம் அவரு. அப்புறம் இப்போ இருக்கிற குமரசன் YB குமரசன் அவனும் வந்து கமிஷனர் நினைக்கிறேன் 2018 ரைட்டு. பரவாயில்ல, இந்த ரெட் ஃபிளாக் எப்போன்னு தெரியல, அவனுங்களுக்கு தான் தெரியும். அப்புறம் இப்போ இருக்கிற எஸ்கோ ராஜு அவரும் இருந்திருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த 3 பேர் தான் இப்போ பழைய ஆள் நினைக்கிறேன். அந்த வாழைப்பழத்தை கொடுத்தாலும் அது ஒன்றுமே தெரியாது. பட் இந்த 3 பேரும் வந்து இவங்க 3 பேரும் பார்க்க போனால் அந்த ரெட் ஃபிளாக் வெளியாகணுச்சுன்னா இந்த மாதிரி ஒரு நடந்திருக்குன்னா இவங்களும் ஒரு பொறுப்பாக இருந்திருக்கணும்ல. அப்படின்னா என்ன நான் சொல்ல வரேன்னா, இவங்க யாருமே மீட்டிங் வந்தது இல்லையா? இல்லை மீட்டிங் வந்து வரும் வந்து அந்த நான் பார்த்துருக்கேன் ஒரு வாட்டி மீட்டிங்கை. எல்லாம் மீட்டிங் முடிஞ்சு போய் ப்ராஃபை பார்க்க போகும்போது திறந்து பார்த்தேன் பாரு, பீகோன் குறை எங்கே இருந்துச்சு, இது இருந்துச்சு கரிப்பாப்பு தேவோ இருந்துச்சு. இதை குடிச்சிட்டு போகிறதுக்கு தான் வந்துட்டு குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் சாஞ்சிட்டு போயிடுவாங்களா? என்ன நடக்கும் சதீஷ் லம்பாகால? ஏன் வந்து இன்னைக்கு வந்து ராயர் 2008 இருக்கிறவரு அவர் அங்கே பேசுகிறத பார்த்தா இது நீங்களாம் வந்து ப்ரொஃபஸர் ராமசாமி வந்து யாருக்குமே தெரியாத பாட்டை வந்து இப்போ என்னத்துக்கு பிடுங்கிறதுக்கு இருந்தாங்க சொல்லுங்க சதீஷ். கேட்டுட்டீங்க என்ன பிடிங்கிக்கிட்டு இருந்தாங்கன்ட்டு. அதே கேள்வி தான் டேவி. ஆக்சுவலி வந்து ரெட் ஃப்ளாக்ஸும் பிசி கூப்பிட்றாங்களா என்னத்த கடைசியாக என்னத்தனா டேவி ரெட் ஃப்ளாக்ஸ் இருந்துச்சு, நாங்கள் வந்து SPRM ரிப்போர்ட் பண்ண போகிறோம். கேட்டால் வந்து இல்லை நாங்கள் இதெல்லாம் சொல்லக்கூடாது, ஏன்னா வந்து SPRM ரிப்போர்ட் பண்ண போகிறோம். அட விளக்கெண்ண மாங்காய் மடையண்ணா, அப்புறம் என்னத்துக்கு பிசி கூப்பிட்டேன்? ஒன்று பிசி கூப்பிட்டு நாங்கள் வந்து முடிச்சிட்டோம். ஒரு வருஷமாக வந்து ஆடிட் பண்ணிட்டாங்க. ஆடிட் ஃபீஸ் எவ்வளோன்னு தெரில பாருங்களேன். ஆடிட் ஃபீஸ் எவ்வளோன்னு தெரில. நான் ஒரு மெசேஜ் பார்த்தேன் 1 லட்சம் வழின்னு போட்டாங்க. தெரிலலாம் உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரில, பிகாஸ் நான் உள்ளுக்கு இல்லை பாருங்களேன். ஒரு வருஷம் அவங்க ஆடிட் பண்ணிட்டாங்களாம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ கமிஷனரோட இது முடியுது, இந்த இது முடிஞ்சு 9ஆம் மாதம் வந்து மறுபடியும் புது கமிஷனர் அப்பாயிண்ட், நாளையோட வந்து புது கமிஷனர் அப்பாயிண்ட் பண்ணணும் முடியுது அவங்களோட டேர்ம். அதுக்கிட்டே வந்து அவங்க செஞ்சுட்டாங்களாம். ஒரு வருஷம் ஆடிட்டுக்கிட்டு மாடி ஒரு வருஷம் அப்படி என்னத்தை தான் ஆடிட் பண்ணாங்க. மேபி 15 வருஷமாக ஆடிட் பண்ணாங்களா என்னன்னு நமக்கு தெரில பாருங்களேன். ஆனால் இந்த 15 வருஷமும் இதை சொன்னேன் ஒன்று நடுவில் டக்குன்னு கட் பண்ணுறேன் நினைக்கிறத சொல்லுங்க. எவ்ரி அக்கௌண்ட் எவ்ரி இயர் எனக்கு தெரிஞ்சு ஆடிட்டர் ஜெனரல்லேருந்து ஆடிட் பண்ணி பார்லிமெண்ட்ல சைன் பண்ண. ஆமாம், சரியா?
ஸோ பார்லிமெண்ட் போவோம், ஆடிட் பண்ணிக்கிட்டு தானே இருக்காங்க. இது வந்து இன்னும் அப்பா வீட்டு சொத்தோ எவனுடைய ஆத்தா வீட்டு சொத்தோ இல்லை தவுக்கி வீட்டு சொத்தோ கிடையாது. இது வந்து ஆடிட் பண்ணி பார்லிமெண்ட்டில் சமாளிக்கிறாங்க. எனக்கு அது தெரியும். ஓகே, அது கண்டினியூ பண்ணு. ஓகே, ஸோ பார்லிமெண்ட் வந்து ஜெனரல் ஆடிட் பண்ணிடுவாங்க டேவிட், அது பண்ணிடுவாங்க. ஸோ ஆனால் அது இல்லாமல் ஃபொரென்சிக் ஆடிட் தான். அப்படி என்னத்த ஃபொரென்சிக் ஆடிட் பண்ணாங்க அதெல்லாம் நமக்கு தெரியல டேவிட். என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து பின்னால் வந்து ஃபொரென்சிக் ஆடிட் பண்ணிட்டோம், அப்போ எடுத்தோடனே ஃபொரென்சிக் ஆடிட் பண்ண போகிறோம், இதில் இது இருக்குது அது இருக்குது. அது என்னன்னா வந்து அப்பயே வந்து பேரை கெடுக்கிறதுக்கா நம்ம அப்பயே சொன்னோம், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணு, நமக்கு வந்து மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை. நாங்கள் அதுக்கப்புறம் தான் தனியாக கட்சி திறந்தோம். ஏன்னா வெறியாகி 3 மாதத்தில் கட்சி திறந்தோமா, என்னென்ன போராட்டம் இதெல்லாம் நம்ம பண்ணோம். நம்மளை வந்து ஒன்றும் பண்ண முடியல. இப்போ அவனுங்களோட டேர்ம் முடிய போதுன்னொன்னே இவனுங்களை தான் துப்புறாங்களே, காரி துப்புறாங்களே, நாடு இப்போ மாநிலமே துப்புது. என்ன டேவிட், அந்த ஒரு ஃபெனரல் பாலர் இருக்கு, அந்த பார்த்துக்கிட்டு இருந்தவங்கள வேலையை விட்டு தூக்கிட்டானுங்க. இவர் ராமசாமியை அப்பாயிண்ட் பண்ண ஆளுன்னு வேலையை விட்டு தூக்கிட்டானுங்க. அந்த ஆளோட பேர் அந்த சைன் அந்த இது இருக்குல்ல, இந்த ஃபெனரல் பாலை வேணும்னா நீங்கள் வந்து எடுங்கன்ட்டு அந்த ஃபெனரல் பாலை அத்தனை வருஷம் சென்று நம்ம பேசி அதை கொண்டு வந்தோம். டூனில் நான் பேசினேன் அதை பற்றி, நீங்கள் நினப்பிருக்கா நம்ம பேசிட்டு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா படாங்தெம்பால அழகான ஒரு ஃபெனரல் பால். முந்திலாம் வந்து அந்த படாங்தெம்பா அவ்வளோ ஃப்ளாட்ஸ் இருக்கும், அதில் ஒரு சீனவங்களோட இது தான் இருக்கும், அழகாக ஏக்கான்லாம் போட்டு அந்த இதில் செஞ்சது. அதை வந்து கேப்பாரட்டு அப்படியே போட்டாங்க, பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லையா. ஏன்னா பார்த்துக்கிட்டு தான் வேலையை விட்டு தூக்கிட்டாங்களா நீ ராமசாமி ஆளுன்ட்டு. அந்த ஆள் வந்து விட்டு ஓட்டுறான், டே யூ பிளடி ஃபூல்ன்றாங்க, நீயும் ஒரு பிளடி ஃபூல், உன் வாய்ஸ் சேவனும் பிளடி ஃபூல்னு. அதை போட்டு காமிக்கலாமா வேணா, கிடைக்கும் அது சொல்கிறாங்க. அந்த மாதிரி வந்து பயங்கரமான இங்கிலீஷ் பேச இல்லை, நல்லா இருக்கும். அதை கொஞ்சம் கேட்டா தட்டி விடுறேண்ணே, தட்டி விட பேசிட்டே அது வந்து அந்த மாதிரி ஏசுறாங்க பாருங்களேன். அவன் வேலையை விட்டு அது கூட உன்னால் செய்ய முடியலன்னு சொல்லிட்டு தெரியுது. அது மட்டும் இல்லை, சுடுகாட்டுலேருந்து எங்கே போனாலும் வந்து தெரியுங்களா, மக்களுக்கு வந்து அந்த எப்படி இருந்தாலும் அவங்க வந்து இது பண்ண தானே டேவிட் பார்ப்பாங்க, பண்டிகை பண்ணி தானே பார்ப்பாங்க. ராமசாமி இருக்கிறப்ப செய்ய முடிச்சு, ஏன்டா அவங்களால செய்ய முடியல. ராமசாமி இருக்கிறப்பையும் தான் பிள்ளைங்களுக்கு வந்து காசு கொடுத்தாங்க, படிக்கிற பிள்ளைங்களுக்கு காசு கொடுக்குறப்ப அவங்க வந்து அதுக்கு ஒரு 10,000 வழி செலவு பண்ணி நிகழ்ச்சி நடத்தலையே, ஆஃபீஸ்க்கு வாங்க கொடுத்துருவாங்க. அதை அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம ஈவெண்ட் செய்யணும்னு சொன்னாலே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ அந்த ஈவெண்ட் செஞ்சோமா, அதுக்கு பேக் ட்ராப்பு, அவன் வரவங்களுக்கு சாப்பாடு, அது இதுன்னு காசு, அதுக்கு ஒரு 5,000 வழி செலவாகும், அந்த காசை எடுத்து ஒரு 2 பிள்ளைங்க கொடுத்துடலான்னுவாங்க. அவரோட நோக்கம்லாம் அப்படி இருக்கும். இவனுங்க வந்து என்னமோ புதுசாக இவனுங்க வெட்டி முறிச்ச மாதிரி இந்த திட்டத்தை கொண்டு வந்ததே ராமசாமிடா. இவனுங்க மேடை போட்டுக்கிட்டு வெக்கம் இல்லடா உங்களுக்கு, டே நான் இந்த மாதிரி கேட்குறோமா, வெக்கம் இருக்காடா டே, அர்த்தத்தில் கோச்சிக்காதீங்க. அது அப்படியே மண்டிக்கு ஏறிடுச்சு சுருன்னு. ராமசாமியை வந்து குறை சொல்கிறதுக்காக எல்லாம் செய்கிறானுங்களாம் டேவி. சி ஆடிட் பண்ணிட்டானுங்க, இந்த என்ன சொல்லுவாங்க, ஆடிட் பண்ணிட்டாங்க, ஃபொரென்சிக் ஆடிட். இப்போ அதை காட்டணும்ல, நீ ஃபொரென்சிக் ஆடிட் பண்ணால் ஒன்று ஃபொரென்சிக் ஆடிட்டை வந்து பப்ளிக் வந்து இது பண்ணணும், அதுதான் வந்து முறை பாருங்களேன். பப்ளிக்கிட்ட நீ பப்ளிசைஸ் பண்ணு, இதுதான் ஃபொரென்சிக் ஆடிட்டில் இருக்குன்ட்டு. அப்படி இல்லைன்னா நீ என்ன பண்ணணும்னா எஸ்பிஆர்எம்கிட்ட போயிட்டு கொடுத்துடணும். ஓகே, இப்போ நான் ஒரு கதை உங்கள்கிட்ட சொல்கிறேன். வருஷம் வந்து ஃபொரென்சிக் அது ஆடிட் வந்து டிபார்ட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. கடந்த 10 வருடங்களாக ப்ராஃப் எடுத்ததுலேருந்து வந்து க்ளீன் சர்டிஃபிகேட் தான் வந்து பாட்டுக்கு கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு. டிஸ்பைட் தட் ஒவ்வொரு வருஷமும் இன்டர்னல் ஆடிட் வந்து நம்ம செய்வோம். இன்டர்னல் ஆடிட் வந்து ப்ராஃப் அந்த பாட்டை வச்சு நம்ம செய்வோம். ஸோ போன வருஷம் வந்து இன்டர்னல் ஆடிட் 2022 கடைசியில் ஒரு இன்டர்னல் ஆடிட் செய்யும் பொழுது ஒரு ரிப்போர்ட் வந்து நம்மக்கிட்ட வந்துச்சு, கமிஷனருக்கெல்லாம். அந்த மீட்டிங்கில் வந்து மேனேஜ் பண்ணுறாங்களா அவங்கள இல்லாமல் வெறும் கமிஷனர் மட்டும் மீட்டிங் வச்சு நடந்துச்சு. அதன் அடிப்படையில் போன வருஷம் 6ஆம் மாதமே நான் போய் எஸ்பிஆர்எம்ல அந்த மீட்டிங்கில் ராயர் இருந்தானா இருந்திருக்கு, நம்ம எல்லாரும் இருந்தோம். அவன் மீட்டிங்கு பாதி நேரத்தில் வரமாட்டான், எங்கே போயிடுவான், அவன் தரல, எங்கேனாச்சும் பூந்துக்குவான் போட்டுருக்கு. தௌக்கே சொல்லியிருப்பான் வராதுன்ட்டு, எங்கே பூந்துக்கிறான்னு தெரில, வர்றதில்ல. ஸோ வந்தானா என்னென்னு, ஆனால் வந்திருக்கணுமே. ஏன்னா வந்து எப்படி இருந்தாலும் அடுத்த மீட்டிங்கில் வந்து நம்ம வந்து சப்மிட் பண்ணுவோமே, இந்த மீட்டிங்கில் என்ன பேசணுன்ட்டு அந்த மினிட்ஸ் அடுத்த மீட்டிங்கில் சப்மிட் பண்ணுவோமே. எப்படி இருந்தாலும் அடுத்த மீட்டிங்கில் நீ மினிட்ஸ்லாம் பார்த்துருப்பல. இப்போ இவனுங்க எடுத்தானுங்களா, அந்த ஒரு வருஷத்தில் அந்த மினிட்ஸ் இருந்திருக்காது. ஐ வாஸ் இன்ஸ்ட்ரக்டட் டு லாட்ஜ் அ ரிப்போர்ட் வித் MACC. எஸ்பிஆர்எம்ல போன வருஷம் 12ஆம் தேதி 6ஆம் மாதம் அந்த இன்டர்னல் ஆடிட் ரிப்போர்ட்டை வச்சு எனக்கு தான் டாஸ்க் கொடுத்தாங்க. நான் தான் கொண்டு போயிட்டு டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு வந்தேன். அந்த டாக்குமெண்ட் கைப்பட அந்த எஸ்பிஆர்எம் எனக்கு கொடுத்த அந்த இது கூட வந்து என்கிட்ட இது வரைக்கும் இருக்குது. அதை போன வருஷமே நம்ம செஞ்சுட்டோம். இதை ஃபொரென்சிக் ஆடிட் பண்ணணுன்ற அவசியம்லாம் இல்லை. உள்ளுக்கு இன்டர்னல் ஆடிட்டில் எஸ் வி ஃபவுண்ட் சர்டன் டிஸ்கிரிபன்சி. எனக்கு வந்து ஏன்னா சேர்மேன் வந்து சம்மந்தப்படலை, சேர்மேன் சம்மந்தப்படலைன்னா சேர்மேன் அதை அவராக போய்ட்டு ரிப்போர்ட் பண்ண முடியாது. எனக்கு வந்து அந்த டாஸ்க் கொடுத்தாங்க. பிகாஸ் ஏன்னா வந்து நான் அந்த கமிட்டிஸில் வந்து என்ன சொல்லுவாங்க, அந்த ஃபைனான்ஸ் கமிட்டியில் அதில் எதுவும் இல்லாதனால ஐ வாஸ் இண்டிபெண்டன்ட். எனக்கு அதை கொடுத்தாங்க. நான் தான் போயிட்டு 12ஆம் தேதி 6ஆம் மாதம் ஃபுல் டாக்குமெண்ட் கொடுத்துட்டு வந்தேன். நான் எங்கேனாச்சும் சொன்னோமா, இன்றைக்கி நான் சொல்கிறேன் பப்ளிக்கில், இன்றைக்கி நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிட்டீங்கனாலும் சரி, பண்ணுறதுக்கு முன்னாலேயும் சரி, நீங்கள் வந்து சொல்லக்கூடாது. ஏன்னா சொன்னால் அதனுடைய இதெல்லாம் மறையும், அப்படி என்ன சொல்லுவாங்க, அதனுடைய இதெல்லாம் மறைக்கப்படும்ன்றது சொல்லக்கூடாது. இன்றைக்கி நான் சொல்கிறேன்,
இது இவனுங்க வந்து புதுசாலாம் ஒன்றுங்க இல்லை, இன்டர்னல் ஆடிட் செஞ்சோம். இன்டர்னல் ஆடிட் செஞ்சு நம்ம ரிப்போர்ட் பண்ணோம். நம்மளும் அதை பப்ளிசிட்டிலாம் பண்ணல. அப்போ வந்து தெரியுமா பண்ணிட்டு சில நடவடிக்கைகள் அப்போ நம்ம எடுக்கிறது, இன்டர்னல் ஆடிட் பண்ணிட்டு இதில் இந்த மாதிரியான ஒரு இது நடந்திருக்கு, ஆக்சுவலி இதை வந்து நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணணும். எஸ்பிஆர்எம் பண்ணிட்டோம், நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணணும். வி ஷுட் டேக் சர்டன் ஆக்ஷன் அகேன்ஸ்ட் சர்டன் இண்டிவிஜுவல். அதை வந்து பந்தா பண்ணது யார் சொல்லுங்கள்? இந்த இப்போ இருக்கிற இந்த தலைவர் தான் சொன்னார், ராயரு. இல்லை நம்ம எடுக்கக்கூடாது, இது பாட் வந்து நம்ம பாலிட்டிக்கலி நமக்கு பேட் நேம் வரும். ப்ராஃப் என்ன சொன்னார்னா, பாலிட்டிக்கலி பேட் நேம் வருதோ இல்லையோ, இது மக்களோட பணம், இந்து மக்களுடைய பணம், அதுக்கு வந்து வி ஹேவ் டு பி அக்கௌண்டபிள். அது தவறுனா தவறு தான். அவன் என் கூட்டாளியாகவே இருக்கட்டும், என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டாகவே இருக்கட்டும், தவறு தான். வி ஹேவ் டு ரிப்போர்ட்னாரு. இவன் தான் சொன்னான் முடியாதுன்னா. இப்போ அப்படியே திருப்பிக்கிட்டு இல்லை ஃபாரன்சிக் ஆடிட் நாங்கள் ரிப்போர்ட் பண்ணிட்டோம், அதை பண்ணிட்டோம், இதை பண்ணிட்டோம். அது ஏன்னா வந்து ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்களாம். ராமசாமியோட தலைமையில் வந்து இது மாதிரி நடந்திருக்கு அப்படின்ட்டு. ராமசாமி தலைமையில் நீயும் தான்டா கமிஷனராக இருந்த, அவருக்கு முன்னாலேருந்து நீ கமிஷனராக இருக்க, யூ ஆர் பார்ட் ஆஃப் த டிசிஷன் மேக்கிங். மானகட்டவன் அவன், வெக்கமே இல்லாமல் போயிட்டு வந்து சொல்கிறான் பாருங்க. அப்படியே வந்து உண்மையிலே வந்து ஆடிட் பண்ணியிருந்தாங்களா, நீ அந்த இடத்துல உட்காரக்கூடாது. யூ ஆர் பார்ட் ஆஃப் த டிசிஷன் மேக்கிங். இதில் நான் தலையெடுக்க மாட்டேன், இதை பற்றி நான் எதுவும் சொல்ல மாட்டேன், இந்த ஆடிட்டை பற்றி. ஏன்னா நானும் இந்த கமிட்டியில் இருந்தேன். அதுதான் வந்து உண்மையாக அவனுடைய வேலையை தெரிஞ்ச ஒரு இந்து என்டோமென்ட் போர்ட் தலைவனுடைய தகுதி இருக்கணும். இவனுக்கு வந்து அந்த தகுதியே கிடையாது டேவிட். முதற்கொண்டு என்ன டேவிட், அவன் வந்து மினிஸ்டர் வந்து சொல்கிறான் இந்து என்டோமென்ட் போர்ட்டோட வேலை வந்து ஃபெடரல் போர்ட். இது ஃபெடரல் போர்ட்டில் ஃபெடரல் மினிஸ்டரோட வேலை என்னன்னா, இந்த இப்போ ஆடிட் பண்ணுறாங்களா அந்த ரிப்போர்ட்டை பார்லிமெண்ட்டில் டேபிள் பண்ணுறது. அதை போட்டிருந்தான் அப்படின்ட்டு. உடனே இவர் ஒரு இது கொடுத்தாரு பார்த்தீங்களா இல்லையா? வெரி குட், இஸ் பார்க்ட் அண்டர் த ஃபெடரல் மினிஸ்ட்ரி, நமக்கு காசு கிடைக்கும். நான் பாருங்க டே 15 வருஷம் நீ வந்து ஒரு கமிஷனர், எனக்கு தெரியும் டேவி, நான் 5 வருஷம் தான், நான் தான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தேன் இவனை ரிசைன் பண்ண சொல்லும். தலைவனா இருக்கிறதுக்கு எங்கனாச்சும் தகுதி இருக்கா அவனுக்கு? என்டோமென்ட் போர்டு வந்து 1957 வந்து ஃபெடரல் போர்டு தான். அந்த வேலை மினிஸ்டரோட வேலை வந்து பிகாஸ் ஃபெடரல் கான்ஸ்டிடியூஷன் படி வந்து ஃபெடரல் இந்து என்டோமென்ட் இஸ் அண்டர் ஃபெடரல் கவர்மெண்ட். அவன் வேலை வந்து வெறும் டேபிள் பண்றது தான் ரிப்போர்ட்டை தவிர அவனுக்கும் அதுக்கும் பவருக்கும் சம்மந்தமே இல்லை. அது ஸ்டில் ஆப்பரேட்ஸ் அண்டர் த சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு. இல்லை நான் வந்து அடிஷனலாக தான் சொன்னேன் அப்படின்னு அப்படியே மழுப்பிட்டான். இவன் தான் தெரியாதா? தௌக்கே சொன்னதை கேட்டுக்கிட்டு ஆடுறவனுங்களுக்கு எங்கே சொந்த அறிவு இருக்கும்? இதெல்லாம் முழுக்க அவர் பேர் நம்ம இப்பயும் ப்ராஃபாக தான் சொல்கிறாரு, நீங்கள் என் பேரை வந்து இந்த மாதிரி பிசி வச்சு கெடுக்குன்னு தாராளமாக கெடுத்துக்க பாரு, மக்களுக்கு தெரியும். எஸ்பிஆர்எம் சாசாட் பண்ணிட்டோம், நாங்கள் வரவே, இன்ஃபேக்ட் நான் வரவே இருக்கிறேன். இதில் என்னன்னா 12ஆம் தேதி 6ஆம் மாதம் போன வருஷம் நான் பண்ண ரிப்போர்ட்டை மூடி மறைப்பதற்கான வேலைகள் நடக்குதா? ஏன்னா சில பேருடைய நல்ல பேர், பாலிட்டிக்கலி நல்ல பேர், இது வரைக்கும் அந்த அரசாங்கத்தில் இருக்கிறவங்களோட நல்ல பேரை வந்து பாதுகாக்கிறதுக்காக மூடி மறைக்கிற வேலை நடந்துருக்கா? அதை மறைக்கிறதுக்கு தான் இந்த ஃபாரன்சிக் ஆடிட்னு சொல்லிட்டு ஒரு நாடகத்தை ஏற்றுறானுங்களா அப்படின்றது தான் நம்மளோட கேள்வி டேவி. ஆமாம் நீ சொல்கிறத பார்த்தா இப்போ எனக்கும் கேள்விப்பட்டேன்னா சில இண்டிவிஜுவல் பேர் வந்திருக்கு அதுலன்ட்டு. அது ப்ராஃப்லாம் இல்லை, கமிஷனர் யாரும் இல்லை, பட் இண்டிவிஜுவல் பேர் அந்த அதில் வந்து முக்கியமான பதவியில் இருந்தவங்க, அது மீன் வேலை செஞ்சவங்கலாம். அதை நீங்கள் தூக்கிட்டீங்க வேலையை விட்டு தூக்குனான்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து அவரு பார்த்து தூக்குனாலாம் இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து தானே கேம்பெயின் பண்ணாங்க. நம்மளுக்கு எதிர்ப்பா இப்போ முட்டிக்கிச்சுல எல்லாம் ஒன்னா அப்படி இருந்தாங்க. இப்போ வந்து அவங்க கூட பிரச்சனை இல்லை, பொழப்பு ராயரு, அதனாலதான் வந்து அதை ஆக்ஷன் எடுக்க கூடாது. அப்ப நம்ம இந்த டிஸ்கிரிமினேஷன் வரப்ப ஆடிட் சொல்லுது, இது இன்டர்னல் ஆடிட் தெரியுமா? இன்டர்னல் ஆடிட்டர் சொன்னார், திஸ் இஸ் வெரி சீரியஸ் கேஸ்லாம், நீங்கள் வந்து இதை நீங்கள் வந்து மூடி மறைச்சிங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு தான். நான் போய்ட்டு ரிப்போர்ட் பண்ணேன் அப்போ உடனே, பிகாஸ் ஏன்னா எப்படி இருந்தாலும் அடுத்த வருஷம் கவர்மெண்ட் ஆடிட்டில் அது வரும்னு நமக்கு தெரியும். ஸோ நம்மளோட சேஃபை பாட்டோட செல்ஃபை சேஃப் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ரிப்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ரிப்போர்ட்டையும் வந்து அங்கே வச்சுட்டு தான் வந்திருக்கோம். ஸோ தே நோ நாளைக்கே வந்து ஃபெடரல் ஆடிட் வந்து அவனுங்க ஆடிட் பண்ணாலும் தே வில் சே எஸ் இந்த மாதிரி ஒரு இன்டர்னல் ஆடிட் டிஸ்கிரிமினன்சி இருந்திருக்கு, பாட் வந்து உங்கள் சார்பாக நீங்கள் போய்ட்டு ரிப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ தட் இஸ் நம்ம வந்து அந்த நம்மளோட ப்ரொசீஜர் சரியாக செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்போ வந்து இல்லை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே மாறிக்கிட்டு நாங்கள் ஃபாரன்சிக் ஆடிட்டு நீ வந்து திரும்ப எவ்வளோ தான் கலங்கப்படுத்தணும்னு நினச்சாலும் ராமசாமின்ற அந்த அவரோட பேர், அவர் கோபமாக பேசுவார், ஏசிடுவார், அதெல்லாம் செய்வார். இவனுங்களை மாதிரி வந்து அடிமையாக இருக்க மாட்டார், மற்றவனுங்களுக்கு மக்களோட காசில் கை வைக்க மாட்டாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும் டேவிட். இப்போ தெரியுது எங்களோட மக்களுக்கு. ஓகே சரி சரி, அது காரணம் வந்து ஏன்டா அந்த வீடியோ வாய்ஸ் கிளிப் போட்டுறேன் டேவிட். வராது அந்த பாலர் பற்றி அவர் கேட்குறாரு கேள்வி. இந்த மாதிரி இந்த நிலைமையில தான் என்டோமென்ட் போட்டிருக்கு, அதை மூடி மறைக்கிறதுக்கு ராமசாமி என்ற அந்த நபர் மீது, அந்த தலைவர் மீது வந்து ஒரு கலங்கம் ஏற்படுத்துறதுக்கு தான் இவனை செய்கிறானுங்க. இது நான் நினைக்கிறேன் மொத்தமாக ஒரு 3 நிமிஷம் தான் இருக்கும், கேட்டுடலாமே, தெரியல சந்தோஷம்லாம். Hello, YB Raya. Okay? You stop lah. Please answer my call.
Okay, if not, we come. Tomorrow, what time you tell me I come to the parlor? I got evidence. Okay, don't bullshit. You've got no money to change the name. Just tell me. Okay? Okay, don't be coward. Okay? Don't carry ball. Okay? You sack me, but you cannot do the job. Okay? You know, I make a police report, but you people are don't bother, okay? If you don't bother, please leave the Andaman board, okay? Don't irritate me, okay? I got sacked by you people, okay? Make sure you do it by Monday, eh? YB Raya, you are not fit for Andaman board. I am telling, I am the just staff, but you are not fit. Past 1 year, you are doing nothing. You just want to tell professor do that. But 18 years you are on the board, you are doing nothing. Sleeping on the job. Idiot you. Maybe why you don't have the gut to answer my call? Okay, you are gentleman. Please answer the call. Okay, you are the great lawyer. Okay, so you are doing everything is perfect. So you answer my call, lah. Why you are keep on block my call? Okay, so what? I'm the victim. Okay, that's why I'm calling you, because you already sacked us. Immediately you come in the power, the first day you do it. Before that, you form a committee. Okay, that's why it's no problem. I'm happy because I don't want to work with the people like you idiot. So now you do a better job, but you are neglecting. Okay, you ask your vice chairman to do it. The vice chairman is another idiot. Okay? Please remove my name. If Monday is not removed, I'll make another PC on that. Okay? Because you buggers don't have the money. Just show the people you are giving money to the public. Okay? And the education. This all is eye-washing. Bloody fool. Hello, IB. Can you organize the toilet and everything? You got a very good JKR engineer there. But the toilet is to function. And people are disturbing me. Okay, what the hell you are doing in the Andaman board? Please lah. If you cannot do, please watch and leave it to other people. Don't be a great hero. Bloody parlor also Chinese are calling me. And you don't bother to do the business. Okay? Come on. If you are great, why you employ so many people and all these things, but these people are not functioning? Okay? But wait, I know where to bring a voice of this one. Okay? Don't think I just keep quiet. Okay? Please, do the job. Do to the community. Okay? கேட்டிங்களா டேவிட்? பிளாடி இடியட் யூ. ஸோ இப்படி தான் இருக்குது என்டாமெண்ட் போர்டோட நிலைமை டேவிட். இப்போ அதை திசை திருப்பதுக்கான ஒரு நாடகம் தான். மக்கள் இல்லை, அது வந்து ஸ்டாஃப் தானே. அவர் முன்னாள் ஸ்டாஃபு, அவரோட பேரை வந்து இன்னும் ரிமூவ் பண்ணலையா? அவங்களாம் ஏன் ரிமூவ் பண்ணணும்? ஏன்னா ராமசாமியோட ஆளும் அவரெல்லாம் இல்லை, வேலைக்கு தானே எடுத்து போட்டாங்க. வேலைக்கு தான் எடுத்து போட்டாங்க. வந்த உடனே 5 பேரை வேலையை விட்டு தூக்குனாங்கல்ல. தமிழ் தானே, எல்லாம் தமிழனுங்க, எல்லாம் தமிழனுங்க. நீங்கள் டே உங்களை வாரா போட சொல்லாமல் அப்புறம் என்ன சொல்கிறது? அதான் வேலையை விட்டு தூக்கிட்டு அவன் சடப்பையனோட வாழை பிடிச்சிட்டு போகிறான். எடுத்து போட்டிருக்கா இன்னொரு போட்டில் போட்டுருவானுங்க. ஒன்று போட்டுருவானுங்க. அடுத்தது இல்லை ஒரு சைனீஸ் ஆனால் அவர் இந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாரு, மாரியம்மா காளியம்மா கோயிலில் தீக்குழி இறங்குறாருன்னு கொண்டு வந்து போட்டாலும் போடுவானுங்க. இந்த மானம் கேட்டவனுங்க பார்ப்போம். இன்னும் நிறையா இருக்குது. இப்போ நாங்கள் வந்து தூக்குற வேலை நிறையா நடந்துக்கிட்டு இருக்கு. வருதான் அது வந்தோன்னு வந்து சொல்கிறோம். இருங்க, இவனுங்களாம் என்னத்து பண்ணிக்கிட்டு இருக்கானுங்கன்ட்டு. ஸோ ஓகே, ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அரட்டை மரம் சேமாப்போக்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுட டாபிக்லாம் இந்த மாதிரி சூடாக சில நேரங்களில் வந்து பேசுனது மாதிரி கால் மயிர் என்பது தமிழ் சொல், மறுபடியும் சொல்கிறேன், தவறாக எடுத்துக்காதீங்க. சொல்லுங்கள். அவன் போகிறவனா ஒன்று இப்போ மயிருன்னு போகிறானுங்க. அப்படி பார்த்து சிரிச்சுட்டு தான் போகணும், ஏன்னா சுத்த தமிழில் சொல்கிறான்ட்டு. மயிருன்றது அது என்னன்னா சுத்தமான தமிழ் தானே, தலை மயிர் தானே சொல்லுவான். ஆமாம், நீ சொல்லக்கூடாது. அந்த வார்த்தை வந்து என்னன்னா, ஓகே அதுக்கு சொல்லலாம். அந்த வார்த்தை வந்து அடே போடா மயிருன்னா அவனை ஏசுறது தான். அது நார்மலாக ஏசு. இல்லைன்னா அவன் என்னத்துக்கு போடா முடியுன்னு சொல்ல போகிறான். முடியல என்ன அதுக்கு போடான்னு இருக்கு.
ஸோ அது டெக்னிக்கலி அது வந்து ஒரு ஏசத்துக்கும் பச்சைக்கலாம். ஆனால் ஒரு இதாக சொல்லலாம், அதான் ஒரு திருக்குறள், ஒரு இவனுங்களை நீ என்ன வேணா கேள்வி ஒரு பழமொழி இருக்கிறவே, மலையை கட்டி மயிரால் கட்டி மலையை எழுப்போம், வந்தால் மலையாச்சி போனால் மயிராச்சி. அவ்வளோதான். மயிரால வந்து கட்டி மலையை எழுப்போமா, அது அந்த மாதிரி முயற்சி பண்ணுவோம். வந்துச்சுன்னா மழை வந்துருச்சு, போணுச்சுன்னா மயிரோட போயிருச்சு அப்படின்றது தான் அதோட இது. அது வந்து ஒரு கவிதையே இருக்கு, அதுக்கு தான் சொன்னேன். தவறான வார்த்தையில இதாக எடுத்துக்காதீங்க. மீண்டும் சந்திப்போம். செம்பாங் பக்கம் அரட்டை மரம்.